1967 தேர்தல் பிரச்சாரத்தில் ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் சொன்னாங்க. நம்பி மக்கள் வாக்கு செலுத்தினான். இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். நீ ஆட்சிக்கு வந்து 70 வருஷமா ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். அப்ப ஏழைகளே ஒழிக்கல. திமுக முதல் வாக்குறுதிங்க, தேர்தல் அறிக்கையில் முதல் வாக்குறுதி, திருக்குறளை தேசிய நூலாக்க நாங்கள் மத்திய அரசை நாடுவோம். பண்ணிட்டீங்களா? இந்த தமிழ் படம்னு ஒரு படத்தில் சிவா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், சிவா இபி, சிவா பீச்சி அப்படின்னு அந்த எல்லாத்துக்கும் சிவா சிவான்னு பேர் வைக்கிற மாதிரி எல்லா சிவாவுக்கும் கருணாநிதி பேர் வச்சிங்க. அப்போ நீங்கள் சொன்ன வாக்குறுதியில் எதையுமே நிறைவேற்றலை. கலைஞர் பேரில் நூலகம், கலைஞர் பேரில் பேருந்து நிலையம், கலைஞர் பேரில் வந்து மருத்துவமனை, இதை தவிர்த்துட்டு நீங்கள் செஞ்சது என்ன? கலைஞர் பேரில் சுடுகாடு. எங்களுக்கு இலவச பேருந்து கொடுங்க, உரிமை தொகை கொடுங்க, புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுங்க, தமிழ் மகன் திட்டத்தில் மாணவர்களுக்கு 1000 ரூபாய். யாரு கேட்டா? டாஸ்மாக மூடுங்கன்னு சொல்றான். இந்த பக்கம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த பக்கம் டாஸ்மாக் மூலியமாக 2000 ரூபாய் பறிக்கிறீங்க. இந்த ஏப்ரல் பட்ஜெட்டுக்கு பிறகு இந்த மே மாதத்திலிருந்து அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய் அப்படிங்கிறீங்க. அதில் சேகர் பாபு ஒய்ஃபுக்கும் 1000 ரூபா வருமா? துர்கா ஸ்டாலினுக்கு 1000 ரூபா வருமா? கிருத்திகா உதயநிதி ஸ்டாலினுக்கு வருமா? நாம பட்டை அடிச்சுட்டு நல்ல வேட்டிச்சட்டை கட்டிக்கிட்டு குளிச்சு கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல பண்ணி வந்தால் பண்ணியை கண்டுக்காமல் போகிற மாதிரி இதை கண்டுக்காமல் போயிட்டு இருந்தோம். ஆனால் அது திருப்பி சேட்டை பண்ணதுக்கு போது இப்போ அதை அடிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுவும் திராவிட பண்ணிகளை அடிக்க வேண்டிய தேவை இருப்பதனால இப்போ நம்ம இறங்கி அடிக்கிறோம். இப்போ சாக்கிற நம்ம மேலே பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம இறங்கி அடிக்க வேண்டிய தேவை இருக்குது. விஜய் வந்து இன்னொரு இளைய தலைமுறைக்கு ஒரு 10 லட்சம் இளைஞர்களை திரட்டி வச்சுக்கிட்டு இவர் எங்களுடைய கொள்கை தலைவர். எந்த கொள்கையில உனக்கு தலைவர்? அப்போ அந்த புள்ளியில தான் நெட்சீமான் வந்து இதை விமர்சிக்கணும்னு வராரு, உடைக்கணும்னு வராரு. கர்ப்பப்பையை அறுத்து எரி அப்படின்னு சொல்றது ஒரு தலைமுறையே நாசமாக்குற செயல். இப்போ கர்ப்பப்பையை அறுத்து தெரியும். இவர் அண்ணாதுரையோட மனைவிட்ட சொல்லியிருக்கணும்ல, கருணாநிதி மனைவிட்ட சொல்லியிருக்கணும்ல, பெரியாரோட அக்கா தங்கச்சிகள்லாம் குழந்தை பெற்றிருக்காங்கல்ல. எப்படி ஈவிகே சிலங்க உருவானாரு? 70 வருஷமா திமுக ஏமாத்தது போலவே மீண்டும் ஒரு தலைமுறையை விஜய் வந்து தமிழக வெற்றி கழகங்கிற பேர்ல ஏமாத்த பாக்குறாரு. அப்படிங்கும்போது அண்ணன் சீமான் அவர் வந்து இப்போ இந்த நேரத்தில் அதை உடைச்சாதான் சரியா இருக்கு, உடைக்கிறாரு. நீங்க ஐடியாலஜில இருந்து 5 பேர் அடையாளப்படுத்திருக்கீங்க. அந்த 5 பேருடைய ஐடியாலஜி என்ன? அம்பேத்கர் ஒரு ஐடியாலஜி, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதில் இருக்கக்கூடிய பெரியாருக்கு தனித்த ஐடியாலஜின்னு ஒன்று கிடையாது. திராவிடம் ஐடியாலஜின்னு ஒரு சொன்னாலும் கூட பெரியார் ஒரு முரண்பாடுடைய மூட்டை. அப்படி நீங்கள் திராவிடம் ஐடியாலஜி தூக்குறீங்களா? அப்போ திராவிட ஐடியாலஜி நீங்கள் தூக்குறீங்கன்னா நீங்கள் ஏன் திமுக எதுக்குறீங்க? ஸ்டாலின் இந்த பக்கம் உட்காந்துருக்காரு, உதயநிதி அந்த பக்கம் உட்காந்துருக்காரு, நடுவுல சேர் இந்த பக்கம் திருமாவளவன். இதுக்கு பேர் தான் நீங்கள் சனாதனம். கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன், இந்த 3 C இருக்காது அப்படின்னு ஒரு பிராண்டை சொன்னாங்க. ஸ்டாலின் தான் வாராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு பாட்டை போட்டு ப்ரமோட் பண்ணி. விஜய் அவர்களுக்கு கிரேஸ் இருக்கு, மாஸ் இருக்கு, அவர் பெரிய என்டர்டைனரு, சவுத் இந்தியாவிலே பிக்கஸ்ட் ஆக்டரு, இப்போ கேரியரோட உச்சத்தை புதறிட்டு வராரு, எந்த மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அது வாக்கா மாறுமா? தேர்தல் வகுப்பாளரை வச்சுதான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வந்தாங்களா, ஆட்சியை பிடிச்சாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சுயமா புத்தி இல்லாதவன் தான் இன்னொருத்தண்ட போய் ஐடியா கேட்பான். ஆதவ் அர்ஜுன்கிற ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் டீமில் வந்து இப்போ புசி ஆனந்த், ஸ்டண்ட் ஆக்டர்ஸ் வந்து எல்லாம் வச்சுக்கிட்டு எடுக்கிறதுக்கு இது வந்து படம் கிடையாது, இது அரசியல். இளைய பாரதம் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஈரோடு இடைத்தேர்தலில் நாம் தமிழருடைய இந்த டெபாசிட்டை இழந்துட்டாங்க நாம் தமிழர் அப்படின்றதுக்கு காரணம் பெரியாரை பற்றின அவதூறை வந்து நாம் தமிழர் பரப்புனதான் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து பலரும் முன்வைக்கிறாங்க. அதுதான் வந்து ஈரோடில் டெபாசிட் இழந்ததாக காரணம். போன முறை 2023 நாம் தமிழ் வந்து 10,800 வாக்குகளை பெற்றது. அப்போ எந்த மேடையிலுமே நாங்கள் பெரியார் எதிர்ப்பு பேசலையே. அப்பவும் தான் டெபாசிட் இல்லை. போன முறை வந்து பெரியாரை பேசாமல் 10,800 ஓட்டு. இப்போ பெரியாருடைய விமர்சனம், அதை பெரியாரை எதிர்த்து பேசணுங்கிறது தவறானது. பெரியார் பேசியதை பேசணும். பெரியார் பேசியதை பேசியதற்கு 24,157 வாக்குகள் விழுந்திருக்கு. அப்படி கிட்டத்தட்ட வந்து நீங்கள் 10,800 வந்து 24,000 ஓட்டுலாம் கிட்டத்தட்ட 14,000 வாக்குகள் வந்து 13,500 வாக்குகள் வந்து அதிகரிச்சிருக்கு. அந்த இடத்துல அதிமுகவும் பாஜகவும் இல்லாதனால தான் நாம் தமிழருக்கு அந்த வாக்கு போயிடுச்சு அப்படின்றாங்க. அப்போ நோட்டாவுக்கு வந்து 800லேருந்து 6,000 ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க யார் போட்டது? பாஜக அதிமுககாரங்க நோட்டாவுக்கு போட்டாங்களா? போன முறை 1,70,000 வாக்கள் பதிவாகுது. இந்த முறை 1,54,000 வாக்கு தான் பதிவாகுது. 20,000 வாக்கள் வந்து குறைவாக பதிவாகுது. போன முறை திமுக வந்து 1,10,000 வாங்குறாங்க, இந்த முறை 1,15,000 வாங்க, 5,000 வாக்கள் அதிகமாக வாங்கியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அதிமுக வாக்குகள் வந்து எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு திமுகவுடைய மாணவரணி தலைவர் ராஜீவ் காந்தி சொல்கிறாரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில், நாடாளுமன்ற தேர்தலுக்கு உட்பட்ட ஈரோடு கிழக்கு தொகுதியில் 84,000 வாக்கள் திமுக, 38,000 வாக்கள் அதிமுக.
இந்த முறை 1,14,000 வாக்கள் திமுக வாங்கியிருக்காங்க. அப்போ அதிமுக ஓட்டைகளுக்கு விழுந்துச்சுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமான கட்சிகளும் கிளைம் பண்ணுது. ரகுபதி கூட சொல்லியிருந்தார் அதிமுக ஓட்டு எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு. அப்போ அதிமுக ஓட்டை அதிமுகவோட காலில் விழுந்து வாங்கியிருக்கு அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. வெளிப்படையாகவே வந்து ஜூனியருடன் போன்ற இதழ்கள் எழுதியிருந்தாங்க. அதிமுகவோட வட்டச் செயலர்கள் ஒவ்வொருத்தருக்கும் 50,000 ரூபா பணம் கொடுத்து அதிமுக காரங்கிட்ட திமுக வச்ச ஒரே டிமாண்டு, நீங்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தலாம்னு பரவாயில்ல, நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, அட்லீஸ்ட் நோட்டாவை கூட போடுங்க, இல்லை ஓட்டு போடாமல் வீட்டில் இருங்க. இப்படி ஒரு கட்சி கேம்பெயின் பண்ணி எந்த தேர்தலையாவது பார்த்துருக்கீங்களா? இப்போ ஆளும் கட்சி இருக்கும்போது ஒரு இடைத்தேர்தல் நடந்தால் அந்த கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு ப்ரொபகண்டா இங்கே இருக்கும்போது என்ன தேவை இருந்தது? அப்போ நாம் தமிழரை ஒடுக்கணும் அப்படின்ட்டு திமுக நாம் தமிழ் போட்டி போட வேண்டிய என்ன தேவைன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் 4 ஆண்டு கால திமுக ஆட்சியினுடைய அயோக்கியத்தனங்களை, அநீதிகளை, அடக்குமுறைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்கிறதுக்கு ஒரு கட்சி இருக்கணும். நீங்கள் அதிமுக புறக்கணிக்கிறாங்க, பாஜக புறக்கணிக்கிறாங்க, புதிதாக வந்து தாவேகா புறக்கணிக்கிறாங்க. ஜனநாயகத்தில் ஒரு தேர்தல் புறக்கணிப்பு என்பது அது ஒரு தற்கொலைக்கு சமம். தேர்தல் அரசியலில் வந்த ஒரு கட்சி தேர்தலில் போட்டி போடணும். அது இடைத்தேர்தலோ இல்லை உள்ளாட்சியோ நகராட்சியோ நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ போட்டி போட்டு நம்மளுடைய வெற்றி தோல்விங்கிறது வேற விஷயம். மக்கள்கிட்ட இந்த ஆட்சியினுடைய அடக்குமுறையில் கொண்டு போய் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நாங்கள் வெறும் ஈவேரா மீதான விமர்சனங்களை மட்டும் வைக்கல. அண்ணா யூனிவர்சிட்டி இருந்த பாலியல் வன்கொடுமையில் அந்த பெண்ணுக்கு நடந்த துயரங்களை, அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணதை அதை எடுத்து மக்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். அண்ணா நகரில் 8 வயது சிறுமிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை இந்த அரசு கண்டுகொள்ளாமல் நீதிமன்றம் தலையிட்டதை போய் சொல்லியிருக்கிறோம். புதுக்கோட்டை பக்கத்தில் திருமயத்தில் ஜவஹர்லிங்கிற ஒரு சமூக ஆர்வலர் வந்து படுகொலை செய்யப்படுறாரு. இது திமுகவுடைய கல்குவாரி ஆட்களால். அதை மக்கள்கிட்ட போய் சொல்கிறோம். அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கம் பற்றி சொல்கிறோம். பரந்தூர் விமான நிலையம் கொடுத்து மக்கள்கிட்ட பேசுகிறோம். 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் நான் ஆட்சிக்கு வந்தால் திமுகவில் தேர்தல் அறிக்கையில் முதல் ஒரு 100 வாக்குறுதி, இதை வந்து போர்க்கால நடவடிக்கைகள் நான் வந்து எடுப்பேன்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சொன்னார். நான் பத்திரமா வச்சுருக்கேன். இந்த வாக்குறுதியில் ஒன்று கூட நிறைவேற்றலை. ஆனால் அவங்க இன்னைக்கும் நாங்கள் 100% எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்றினோம் தானே திமுக கிளைம் பண்ணும். என்ன வாக்குறுதி செஞ்சுருக்காங்க? திமுகவோட முதல் வாக்குறுதிங்க, தேர்தல் அறிக்கையில் முதல் வாக்குறுதி, திருக்குறளை தேசிய நூலாக்க நாங்கள் மத்திய அரசை நாடுவோம். பண்ணிட்டீங்களா? 2வது வாக்குறுதி மனப்பாடமாக வச்சுருக்கேன். ஊழல் புகாரில் சிக்கியுள்ள அதிமுக அமைச்சர்கள் மீது விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும். அமைச்சிட்டிங்களா? பெட்ரோல் விலை 3 ரூபாயும் டீசல் விலை 5 ரூபாயும் குறைச்சிட்டிங்களா? கேஸ் மானியம் 100 ரூபா கொடுப்பேன்னு சொன்னீங்களா, கொடுத்துட்டீங்களா? நடைபாதையில் தங்கியிருப்பவர்களுக்கு தனி வீடுகள் கட்டி தரவோம் செஞ்சிட்டிங்களா? கிராமப்புறங்களில் 15 ஆண்டுகளுக்கு மேலே கூடிய எல்லோருக்கும் பட்டா வழங்கிட்டீங்களா? நகர்ப்புறங்களில் ஆட்சேபனை இல்லாத மக்களுக்கு பட்டா வழங்கிட்டீங்களா? கொளத்தூர் தொகுதியில் மட்டும் 15,000 பேர், மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவருடைய சொந்த தொகுதி கொளத்தூரில் 15,000 பேர் பட்டா கட்டி விண்ணப்பிச்சிருக்காங்க. ஒரு பட்டா வழங்கலை. அப்போ நீங்கள் சொன்ன வாக்குறுதியில் எதையுமே நிறைவேற்றலை. கலைஞர் பேரில் நூலகம், கலைஞர் பேரில் பேருந்து நிலையம், கலைஞர் பேரில் வந்து திருக்கோயிலில் கோட்டம், கலைஞர் பேரில் இப்போ பன்னாட்டு கலை அரங்கம் சொல்லி ஈசிஆரில், கலைஞர் பேரில் வந்து மருத்துவமனை. இதை தவிர்த்துட்டு நீங்கள் செஞ்சது என்ன? கலைஞர் பேரில் சுடுகாடு, 2 ஏக்கரில் பல கோடியில் சுடுகாடு. இதை தவிர நீங்கள் செஞ்சது என்ன? உங்கள் அப்பாவுக்கு சுடுகாட்டு கட்டினீங்க, உங்கள் அப்பாவுக்கு பஸ் ஸ்டாண்டு கட்டினீங்க. இந்த தமிழ் படம்னு ஒரு படத்தில் சிவா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், சிவா இபி, சிவா பீச்சி அப்படின்னு அந்த எல்லாத்துக்கும் சிவான்னு பேர் வைக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் சிவாவுக்கும் கருணாநிதி பேர் வச்சிங்க. டாஸ்மாக்கு, கழிவறை, இந்த 2க்கு தவிர கருணாநிதி பேர் இல்லை. மற்ற எல்லாத்துக்கும் கருணாநிதி பேர் வச்சிங்க. வேறு இதை தவிர நீங்கள் செஞ்ச சாதனை என்ன? அதிமுக ஆட்சியை விட்டு இறங்கும் போது 5,4 லட்சம் கோடி கடனாளி ஆக்கிட்டு போயிட்டாங்க தமிழ்நாட்டை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கடன் என்ன? 8,4 லட்சம் கோடி கடன். இந்த ஆண்டு பட்ஜெட்டில் இன்னும் 75,000 கோடி வாங்க போகிறீங்க. மத்திய அரசு நம்மளை கடனாளி ஆக்கிடுச்சுன்னு சொல்கிறீங்க. நீங்களும் அதை தானே பண்ணிட்டு இருக்கீங்க. 5,4 லட்சம் கோடி கடன் எத்தனை வருஷமா? 1954 ஆரம்பித்து 2021 வரைக்கும் மொத்த கடன் 5,4 லட்சம் கோடி. நீங்கள் ஆட்சிக்கு வந்து 4 வருஷத்தில் மொத்த கடன் 3 லட்சம் கோடி. இல்லை, இப்போ பெண்களுக்கு வந்து ஃப்ரீயாக பஸ் விடுறதா இருக்கட்டும், இந்த 1000 ரூபாய் கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அரசுக்கு கடன் வாங்கி நீங்கள் கேட்டீங்களா? நீங்களும் ஒரு தமிழ்நாட்டுடைய பெண்ணாக நீங்கள் போயிட்டு ஐயா ஸ்டாலின் ஐயா எனக்கு இலவச பேருந்து வேணும்னு கேட்டிங்களா? இல்லை உங்களை போன்ற எங்கள் அக்கா, தங்கச்சி, சித்தி, பெரியம்மா யாராவது ஒருத்தர் ஐயா ஸ்டாலினை பார்த்து எங்களுக்கு இலவச பேருந்து கொடுங்க, உரிமை தொகை கொடுங்க, புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுங்க, தமிழ் மகன் திட்டத்தில் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் யார் கேட்டா? டாஸ்மாக மூடுங்கன்னு சொல்கிறான். டாஸ்மாக மூடிட்டாலே ஒவ்வொரு குடும்பத்திற்கான அந்த வருகிற வருமானத்தை வச்சு வாழக்கூடிய அளவுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இந்த பக்கம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த பக்கம் டாஸ்மாக் மூலியமாக 2,000 ரூபாய் பறிக்கிறீங்க. கடன் வாங்கி ஒரு அரசு எதற்காக மக்களுக்கு இலவசம் கொடுக்கணும்? கடன் வாங்கி நீங்கள் வந்து அரசு வந்து கால்நடைத்துறையில் நல்ல வருமானங்க, பால்வளைத்துறை நல்ல வருமானங்க, சுற்றுலாத்துறை நல்ல வருமானங்க, போக்குவரத்துறை நல்ல வருமானங்க,
வேளாண்மை துறையில் நல்ல வருமானங்க, இப்படி பல்வேறு துறைகளில் வருமானம் வருது. அந்த வருமானத்தின் மூலமாக நாங்கள் எக்ஸஸாக மணி உருவாயிருச்சு, தமிழ்நாட்டுடைய கடனை பூரா அடைச்சாச்சு, மத்திய அரசுக்கு நாங்கள் கடன் கொடுக்க அளவுக்கு நாங்கள் வளர்ந்துட்டோம் அப்படின்னா நீங்கள் தமிழ் மக்களுக்கு இலவசம் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் வீட்டில் அப்பா அம்மா தங்கச்சி தம்பி பட்னியாக கிடக்குறாங்க, நாம் வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கோம், வட்டிக்கு பணம் வாங்கி வச்சுருக்கிறோம். அப்பாவுக்கு வந்து புற்றுநோய் இருக்குது, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தங்கச்சியை படிக்க வைக்கணும், தம்பிக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்கணும். இந்த சூழ்நிலை எவனாவது ஒருத்தன் ஊர் முழுக்க பொங்கல் பண்ணி இலவசமாக கொடுப்பானா? ஏன்னா நீயே வட்டிக்கு பணம் கட்டிக்கிட்டு இருக்கிற மாதம் மாதம், உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, தங்கச்சியை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், தம்பியை படிக்க வைக்கணும். இந்த சூழ்நிலையில் ஊருக்கு தானம் பண்ணுறதுக்கு எவனை செஞ்சான்னா இதை உங்கள் ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, தகப்பன் வந்து நோயில் இருக்கானா மகளுக்கு வந்து இந்திராணி பட்டு கட்டுச்சான் அந்த காலத்தில். அது மாதிரி பிள்ளை இல்லை வீட்டில் கிளட்டு போய் துள்ளி குடிச்சு ஆடினானா அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த அரசாங்கம் வந்து 5.5 லட்சம் கோடி கடனை 8.25 லட்சம் கோடி கடனாக மாற்றிட்டு கடன் வாங்கி நீங்கள் வந்து இலவசமும் உரிமை தொகையும் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ இது வாக்கை பறிக்கிற முறை, பெண்களுடைய வாக்கையும் மகளிருடைய வாக்கையும் அதே போல் வந்து தமிழ் மகன் இதில் மாணவருடைய வாக்கை பறிப்பதற்காக மட்டும்தான் இந்த 3000 ரூபா பயன்பெற்றிருக்க ஒழிய, அதுலேயும் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபா தேர்தல் வாக்குறுதி. அப்படி பார்த்தா 2,18,00,000 ரேஷன் கார்டு, 2,18,00,000 பேருக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுத்துருக்கணும் நியாயப்படி. அது சொன்னது எப்போ? 2021 மார்ச்சில். மே மாதம் ஆட்சிக்கு வரீங்க, ஜூன் மாதத்துலேருந்து நீங்கள் நடைமுறைப்படுத்துறீங்களா? இல்லை, 2022 செப்டம்பரில் தான் நீங்கள் அதை நடைமுறைப்படுத்துறீங்க. அப்போ என்ன சொல்கிறீங்க? தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபா. அது என்ன தகுதி? வீடு இருக்கக்கூடாது, கார் இருக்கக்கூடாது, சொந்தமாக இடம் இருக்கக்கூடாது, இப்படி எதுவுமே இருக்கக்கூடாது. இப்படி இல்லாமல் நடுத்தரில் நீங்கள் உங்களுக்கு 1000 ரூபான்னு சொல்கிறீங்க. அப்படி கொடுத்துருக்கீங்களா? வீடு இருக்கவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, கார் வச்சிருக்க கொடுத்துருக்கீங்க, திமுக கட்சிக்காரங்களாக பார்த்து கொடுத்துருக்கீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க? திருப்பி இந்த ஏப்ரல் பட்ஜெட்டுக்கு பிறகு இந்த மே மாதத்துலேருந்து அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபா அப்படிங்கிறீங்க. அதில் சேகர்பாபு ஒய்ஃபுக்கும் 1000 ரூபா வருமா? துர்கா ஸ்டாலினுக்கு 1000 ரூபா வருமா? கிருத்திகா உதயநிதி ஸ்டாலினுக்கு வருமா? ஏவாவேலுடைய மனைவிக்கு, நேருடைய மனைவிக்கு அவங்களுக்கும் அந்த 1000 ரூபா கிடைக்குமா? இது அப்போ அந்த 1000 ரூபாய் வச்சு அவங்க என்ன செய்ய போகிறாங்க? அவங்க 1000 ரூபாய் பெற முடியாத நிலைமையில் இருக்காங்களா? என்ன கிரைட்டீரியா இல்லை, என்ன தகுதி இல்லைங்கிறது ஒன்று இருக்குல்ல. அப்போ இந்த அரசாங்கம் பணத்தை கொடுத்து வாக்கை பறிப்பதற்காக மொத்தமாக 4 வருஷம் பணத்தை கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க, வேற எந்த நல்ல திட்டமும் இல்லை. இதை நாங்கள் ஈரோடு களத்தில் வந்து மக்கள்கிட்ட சொன்னோம், அதை கேட்டுக்கொண்டு தான் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க. இன்னொன்று ஈவே ராமசாமி அவர்களை வந்து இவ்வளவு நாள் சீமான் அவர்களாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சியினர் வந்து போற்றி பாடிட்டு தான் இருந்தீங்க. ஆனால் இப்போ இந்த 2023 அதோடைய ஸ்டார்டிங்னு நினைக்கிறேன், அப்பத்துலேருந்தே வந்து இந்த மாதிரியான விமர்சன கருத்துக்களை சீமான் அவர்கள் வைப்பதற்கான இப்போ ஒருத்தர் இருக்காரு, அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா எப்படி நம்பிக்கை வைக்கிறது? அவரை நம்பினாதானே நம்ம அவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரியும். இப்போ நல்லவரா கெட்டவரான்னு தெரிஞ்சுக்கணும், நம்பிக்கை வைக்கிறோம், பழகுறோம், அதுக்கப்புறம் தான் அவன் துரோகின்னு தெரியுது. ஈவேரா அவர்களை வந்து சீமான் அவர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் 15 ஆண்டுகள் வந்து இந்த திராவிட இயக்கங்களை பயணிக்கும் போது அன்றைக்கி ஈழ விடுதலை ஆதரவு நிலைப்பாட்டில் திராவிட இயக்கங்கள் இருந்தாங்க. தமிழ் மொழி இனம் கலாச்சாரம் இந்த பண்பாடு காக்கிற காலத்தில் திராவிட இயக்கங்கள் அன்றைக்கி நின்னாங்க. 2009 போருக்கு பிறகு மொத்தமாக இந்த இயக்கங்கள் எல்லாமே வந்து துரோக நிலைப்பாடு எடுக்குது, குறிப்பாக திமுக துரோக நிலைப்பாடு எடுக்கிறது. அதில் இந்த திராவிட இயக்கங்கள் மறைமுகமாக திமுகவுக்கு உதவி செய்யுது. அதுக்கு பிறகு தான் நமக்கு ஒரு புரிதல் ஏற்படுது. அப்புறம் மறுவாய்ப்புக்கு உட்படுத்துகிறோம். இன்னைக்கு இல்லை, 2013 சீமான் அவர்கள் வந்து ஈவேரா மீதான விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போ ஈவேராவுடைய பெண்ணியம், சுயமரியாதை, பகுத்தறிவு இந்த கருத்துக்கள் நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் அவர் மட்டும்தான் போராடினார் அப்படிங்கிறத நாங்கள் எதுக்குறோம். இங்கே வந்து பாரதியார் அன்னைக்கு ஆரம்பத்தில் ரெட்டமலை சீனிவாசனார், அயோத்தியாச பண்டிதர், அதுக்கு முன்னாடியே வைகுந்தர் வள்ளலார், பாரதியார், பாரதிதாசன், இங்கே வந்து எத்தனையோ தலைவர்கள் போராடிருக்காங்க. எல்லாத்தையும் நீ மொத்தமாக கொண்டு போய் ஒரு ஆளுக்குள்ளே அடைக்காத அப்படின்னு நம்ம அதை வந்து பலமுறை சொல்லியிருக்கிறோம். இப்போ இது எப்போ இது பெருசாக வருதுன்னா இப்போ பாரதியாருடைய நினைவுந்தல் டிசம்பரில் நடக்குது, டிசம்பர் 21 சென்னையில். அப்போ அண்ணன் சீமான்களும் பாரதியை ஒப்பிட்டு பாடுறாரு. நீங்கள் வந்து சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொன்ன பாரதியை பாப்பான்னு நீங்களுக்கு சொல்லி வச்சுட்ட. நீ வந்து அவனை போல ஒருத்தன் இந்த மண்ணில் புரட்சி எவனுமே இல்லை. அவன் தான் பறையர்களை வந்து அக்கரகார வீதிகளை கூட்டு போய் பூநூல் போட்டு நீ இன்னிலிருந்து ஐயர்ரா ஐயரா மாத்தினவன் வந்து பாரதி, அவனை எப்படி நீ வந்து ஒரு சாதிக்குள்ள அடைச்ச அப்படிங்கிற கேள்வியை உடைக்கிறோம். நீ கீழ்வன்மணியில் படுகொலை நடக்குது, செஞ்சவர் கோபாலகிருஷ்ணன் நாயுடு செஞ்சார் என்பதற்காகவே 44 பேர் இறந்து போயிருக்காங்க, தேவேந்திரகுல சமூகத்தை சார்ந்தவர்கள். அது கடைசி வரைக்கும் பெரியார் அதில் வந்து எந்த ஸ்டாண்டுமே எடுக்கலை. எப்படி எடுக்கிறாருன்னா, கம்யூனிஸ்டுகள் கொடுக்குற கூலியை வாங்கிட்டு இருக்க வேண்டியதானே, கம்யூனிஸ்டுகள் கழகம் ஏற்படுத்தி இந்த கீழ்வன்மணி படுகொலை நடந்துச்சுன்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. செம்மனார் கோயில் நடந்த அந்த கூட்டத்தில். அதே காலகட்டத்தில் முதுகுளத்தூர் கலவரம் நடக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே கோபாலகிருஷ்ணன் நாயுடு கொலையாளி,
இந்த கொலையாளிக்கு ஆதரவா நின்ன ஈவேரா இங்க முதுகுளத்தூர் கலவரத்தில் சம்பந்தமே இல்லை முத்துராமலிங்க தேவருக்கு. ஆனா முதுகுளத்தூர் கலவரத்தை அடக்கணும்னா முத்துராமலிங்கத்தை கைது பண்ணுங்கிறாரு. இங்க கொலையாளிக்கு ஆதரவான நின்ன ஈவேரா இங்க கொலையே செய்யாத முத்துராமலிங்க தேவரை கைது பண்ண சொல்றாரு. அப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? இங்க தேவர், அங்க நாயுடு, இது ஒண்ணுதான் பிரச்சனை. அப்போ அந்த இடத்துல பெரியாருடைய சாதி மறுப்பு, சமூக நீதி, சமத்துவம் எல்லாம் செத்து போச்சு. அவர் சாதி வெறியராகவே கடைசி வரைக்கும் இருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவர் அந்த காலகட்டத்தில் நடத்துனது ஒரு லெட்டர்பேட் கட்சி. இப்போ இன்னைக்கு பல்வேறு லெட்டர்பேட் கட்சி இருக்கு பாருங்க, சாதி சங்கம், அது மாதிரி ஒரு லெட்டர்பேட் கட்சி. அந்த லெட்டர்பேட் கட்சியை 1974 பிறகு, அவருடைய மறைவுக்கு பிறகு திமுக ஒரு பெரிய தலைவர் வேணுங்கிற இறந்த பிறகு தான் கையில் எடுக்கிறாங்க. இறக்குற வரைக்கும் திமுகவுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் நேரடி சண்டை. 15 வருஷம் கருணாநிதி கழுவி ஊற்றிருக்காரு ஈவேராவை. அதான் நாங்கள் கூட அவ்வளோ தூரம் பேசுறது கிடையாது, அந்த அளவுக்கு ஒரு பேசியிருக்காரு. ஐயா வந்து எங்கே கூப்பிட்டாலும் வருவார் அப்படின்னு ஒரு மீம்லாம் வந்து அன்னைக்கு அவர் ஒரு பெரிய மீம் கிரியேட்டராக இருந்திருக்காரு முரசொலியில். அந்த அளவுக்கு வந்து அவரை விமர்சனம் பண்ணவர் தான் கருணாநிதி. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வந்து கருணாநிதியை கைது பண்ணுங்கன்னு சொல்லி ஈவேரா சொல்ல, ஈவேரா கொடுத்து கடுமையான விமர்சனங்களை வந்து கருணாநிதி வைக்க, கலக்கக்காரன் வந்து தனக்கு பதவி வேணும்னா எதை வேணாலும் செய்வான், நான் சொல்ல விரும்பல, எதை வேணாலும் செய்வான் அப்படின்ற ரேஞ்சுக்கெல்லாம் ரெண்டு பேரும் மாறி மாறியான கடுமையான ஆபாச வார்த்தைகளை கொண்டு விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை இன்னைக்கு அவங்க 1974 பிறகு தூக்கி பிடிக்கிறாங்க. ஒரு ஊதி பெரிதாகப்பட்ட பிம்பத்தை நாங்கள் உடைச்சிருக்கிறோம் அப்படின்னு. சீமான் அவர்களுக்கு 2023 தான் தெரிஞ்சதா பெரியார் அவர்கள் இந்த விஷயங்கள் பண்ணாரு, இப்படி இருந்தாருன்றது 2023 டிசம்பர் தான் தெரிஞ்சது அப்படின்றத? இல்லை, கடந்து போயிட்டு இருந்தோம், அது வேணாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல நம்ம குளிச்சு கிளம்பி போகிறோம், எதிர்த்தாப்புல ஒரு பன்னி வருது, அந்த பன்னி வந்து நம்ம மேலே உரசுது, நம்ம போய் சண்டை போடுவோமா? சி அப்படின்னு ஓரமாக தான் ஒதுங்கி போவோம். நாம் பட்டை அடிச்சுட்டு நல்ல வேட்டிச்சட்டை கட்டிக்கிட்டு குளிச்சு கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல பண்ணி வந்தால் பண்ணியை கண்டுக்காமல் போகிற மாதிரி இதை கண்டுக்காமல் போயிட்டு இருந்தோம். ஆனால் அது திருப்பி சேட்டை பண்ணுறதுக்கும் போது இப்போ அதை அடிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுவும் திராவிட பண்டிகளை அடிக்க வேண்டிய தேவை இருப்பதனால இப்போ நம்ம இறங்கி அடிக்கிறோம். இப்போ சாக்கடை நம்ம மேலே பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம இறங்கி அடிக்க வேண்டிய தேவை இருக்குது. முன்னாடியே தெரியும் 2013 இந்த விமர்சனம் இருக்குது. அதனால தான் 2013 வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோடு பயணித்த திராவிட இயக்கங்கள், குறிப்பாக தாப்பேதிக, அந்த கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், மே 17, மதிமுக எல்லாமே நாம் தமிழர் கூடவே பயணிச்சிருக்காங்க. நாம் தமிழும் அவங்க கூட பயணிச்சிருக்காங்க. பெரியார் எதிர்ப்பு நிலை வந்த பிறகு தான், பெரியார் மீதான விமர்சனங்களை வைக்க ஆரம்பித்த பிறகு தான் அவங்க நம்மகிட்ட இருந்து அவங்ககிட்ட இருந்து நம்ம விலகிறோம், நம்மகிட்ட இருந்து அவங்க விலகி போகிறாங்க. ஆனால் கடுமையான விமர்சனங்களை வைக்க வேண்டாம்னு தான் சீமான் நினைச்சேன்னா, கடந்து வந்த பாதை அது, அதெல்லாம் வேண்டாம், நம்ம கடந்து போவோம், இன்னைக்கு வந்து நம்ம அது தேவையில்லைன்னு. ஆனால் இன்னைக்கு மீண்டும் தாவேக்காத கையில் எடுக்குது. நீங்கள் அந்த புள்ளி தான் ரொம்ப முக்கியமானது. வெறும் பாரதியார் நினைவேந்தல் கூட்டத்தில் அண்ணன் சீமான் உங்களுக்கு சீட்டம் கொண்டு பேசுகிற காரணமே தாவேக்கா கையில் எடுத்து விஜய் வந்து இன்னொரு இளைய தலைமுறைக்கு ஒரு 10 லட்சம் இளைஞர்களை திரட்டி வச்சுக்கிட்டு இவர் எங்களுடைய கொள்கை தலைவர், எந்த கொள்கையில உனக்கு தலைவர்? அப்போ அந்த புள்ளியில் தான் அண்ணன் சீமான் வந்து இதை விமர்சிக்கணும்னு வராரு, உடைக்கணும்னு வராரு. சமூக நீதி இல்லையா? சமூக நீதிக்கும் ஈவேராக்கும் என்ன சம்பந்தம்? பெண்ணியமா? பெண்ணியத்துக்கும் ஈவேராக்கும் என்ன சம்பந்தம்? 72 வயசுல 26 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணுடைய ஆசைகளையும் குழி தோண்டி புதைச்சி நீங்கள் வந்து கற்பப்பையை அறுத்து எரி, இதுதான் பெண் சுதந்திரம்னா எனக்கு ஈக்குவலாக நீங்கள் இருப்பது, உங்களுக்கு ஈக்குவலாக நான் இருப்பது, ஈக்குவல் தான், அது ஈக்குவாலிட்டி தான். ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறதா சரியான பாலின சமத்துவமாக இருக்க முடியும். ஆனால் கற்பப்பையை அறுத்து எரி அப்படின்னு சொல்றது ஒரு தலைமுறையவே நாசமாக்குற செயல். அப்போ கற்பப்பையை அறுத்து தெரியும் இவர் அண்ணாதுரையோட மனைவிட்ட சொல்லியிருக்கணும்ல, கருணாநிதி மனைவிட்ட சொல்லியிருக்கணும்ல, பெரியாருடைய முதல் மனைவிக்கு சொல்லியிருக்கணும், அது குழந்தை பிறந்ததா சொல்கிறாங்க, அப்புறம் இறந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. பெரியாருடைய அக்கா தங்கச்சிகள்லாம் குழந்தை பெற்றிருக்காங்கல்ல, எப்படி ஈவிகே சிலங்க உருவானாரு? உன் தம்பி பொண்டாட்டி சொல்லியிருக்கலாம்ல கர்ப்பப்பை அறுத்துட்டு சொல்லி. இல்லை, அது பொதுவான கருத்து, வேணுன்றவங்க எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேணாம் அப்படின்றது ஒரு பெண் சுதந்திரத்தை உங்களை அடைத்து போட வேணான்ற ஒரு கருத்துல தானே சொல்ல. இல்லை, அதாவது நீங்கள் இன்னைக்கு சொல்லுவீங்க, அது நாங்கள் தேவைன்னா எடுத்துக்கணும், அதை நீங்கள் முதல்ல நடைமுறைப்படுத்தி காட்டிக்கணும். நீங்கள் தாலி அறுப்பு போராட்டம் நடத்துறீங்கன்னா தாலியை முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கணும், அப்புறம் நீங்கள் குடும்பத்துக்கு. நீங்கள் சொல்லுவீங்க அது ஊருக்கு, ஆனால் உங்கள் வீட்டுக்கு கிடையாது அப்படின்னா கடைசி வரைக்கும் உள்ளுக்குள்ளே வந்து விநாயகர் சிலை வச்சு வழிபட்டு இருந்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனால் ஊருக்குள்ளே நீங்கள் வந்து நான் விநாயகர் சிலையை உடைப்பேன், ராம சிலையை உடைப்பேன், எந்த சிலையும் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்து நான் கடவுள் வந்தால் நான் வழிபடுன்னு சொல்லி எல்லாமே முன்னுக்கு பின் முரணான ஒரு முரண்பாடலின் மூட்டையாக இருக்காது. இவரே வந்து முதல்ல தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சவர் ஈவேரா அப்படின்னு தீக்கால இருந்தால் மதிவானன் சொல்கிறாரு. ஆனால் இவர் 1937 காலகட்டத்தில் இந்தி எதிர்ப்புக்கிறாரு. திருப்பி 63 இவர் முதல்ல இந்தியை எதிர்ப்புக்கிறாரு, இந்தி ஆதரவு நிலைக்கு போகிறாரு. 63 காலகட்டத்தில் இந்திய எதிர்ப்பில் போராட்ட மாணவர்கள்லாம் சுட்டுத்தல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அப்போ மாறியான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு. இதையெல்லாம் மொத்தமாக படிக்கும்போது தான் தெளிவு பிறகுது. இப்போ தாவேக்கா வந்து ஒரு கோட்பாடு எடுத்து அவங்க கொள்கை தலைவராக அறிவிக்கும் போது 70 வருஷமா திமுக ஏமாத்தது போலவே மீண்டும் ஒரு தலைமுறையை
விஜய் வந்து தமிழக வெற்றி கழகங்கிற பேரில் ஏமாத்த பார்க்குறாரு. அப்படிங்கும்போது அண்ணன் சீமான் அவர் வந்து இது இப்போ இந்த நேரத்தில் அதை உடைச்சாதான் சரியா இருக்குன்னு சொல்லி உடைக்கிறாரு. இப்போ தாவேகா வந்து வரதுக்கு முன்னாடி அவருடைய கொள்கை என்ன அப்படின்றத விஜய் சொல்றதுக்கு முன்னாடியே சீமானவர்கள் கிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, தம்பி வரட்டும், எந்த கொள்கையா இருந்தாலும் பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, தம்பி ஆதரிக்கிறோம் அப்படின்னாங்க. ஆனா விஜய் அவர்கள் தன்னோட கொள்கைகளை எல்லாமே வெளியில சொன்னதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு, யாரும் எதிர்பார்க்காத ஒன்று சீமானவர்கள் வெளிப்படுத்திட்டாரு. ஒரு பயமா அது தாவேகா வந்தது நாம் தமிழருக்கு? ஏன் வந்து அந்த மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாங்க அப்படின்னா, தம்பி வந்து எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் நான் ஆதரிப்பேன் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் போய் இப்போ சந்திக்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட சந்திப்பு அது. அந்த சந்திப்பில் ஒரு 3.5 மணி நேரம் உரையாடுறாங்க. அதில் விஜய் அவர்கள் பேசுனது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய அரசியல், தமிழர் நலன் சார்ந்த அரசியல், தமிழர் மொழி சார்ந்த அரசியல். திமுக ங்கிற கட்சியை நம்ம வந்து ஒழிக்கணும்னே, அதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்று சேருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் பேசியிருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட நாம் தமிழ் கட்சியுடைய கொள்கைக்கு இணையாக தான் அவர் வராரு அப்படின்னு எங்கள் கூட சொன்னார். நம்ம அவரை விமர்சிக்க தேவையில்லை. கிட்டத்தட்ட நம்மளுடைய கோட்பாட்டோடு தான் வராரு. அவர் இந்த திராவிட கட்சியில் ஒழிக்கணும், ஊழல் லஞ்சமற்ற ஒரு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறதுல விருப்பப்படுறாரு. ஓட்டுக்கு பணம் கொடுக்குற கலாச்சாரத்தை அவர் வெறுக்கிறாரு. அதனால் நம்ம வந்து இணைந்து கூட பயணிக்க வாய்ப்பு இருக்குது தம்பி அப்படின்னு தான் தனிப்பட்ட முறையில் ஏண்டே சொன்னார். ஆனால் அவர் பெரியாரை கையில் எடுப்பார், திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு சொல்லுவார் அப்படின்லாம் சீமான் அவர் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு டீம் வந்து அதுக்கு பின்னாடி இந்த ஆதவ் அர்ஜுன், ஜான் ஓரகேசாமி, புஷி ஆனந்த், இந்த டீம் வந்து அவரை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு ரெண்டும் போனோம், பிஜேபி எதிர்ப்பு கொஞ்சம் வச்சுக்கிட்டு மைல்டு டிஎம்கே எதிர்ப்பை வச்சுக்கிட்டு கொண்டு போனோம். ஏன்னா இல்லைனா நாம் தமிழ் கட்சி வந்து நம்ம நாம் தமிழ் கட்சி மாதிரியே பேசுகிறோம்னா நீங்கள் பேசுகிறது நாம் தமிழ் கட்சிக்கு தான் அது வந்து பலன் சேர்க்குமே ஒழிய உங்களுக்கு பலன் சேர்க்காது. அதனால் நீங்கள் மாற்றுனா நீங்கள் நாம் தமிழரையும் லைட்டாக தட்டணும், திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டும் ஒன்று சொல்லணும். அப்போ திராவிட ஆதரவு நிலையிலிருந்து திமுக எதிர்ப்பு இருப்பாங்க, திராவிட ஆதரவு இருப்பாங்க ஆனால் திமுக எதிர்ப்பு, இந்துத்துவ ஆதரவு ஆனால் பிஜேபி எதிர்ப்பு இருப்பாங்க. அப்படி எப்படி இருக்கும் இல்லையா? அப்போ எல்லாரையும் நம்ம கைன் பண்ணலாம். காங்கிரஸ், அதாவது தேசிய சிந்தனை காங்கிரஸ் எதிர்ப்பு, திராவிட சிந்தனை திமுக எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்பு, அப்போ தமிழ் தேசிய சிந்தனை நாம் தமிழர் எதிர்ப்பு, அப்படி இருப்பாங்க. இவங்க எல்லாரும் நம்ம வந்து எல்லா ஐடியாலஜிக்கு உள்ளோடையும் கொடுவோம். அப்போ அம்பேத்கர் தூக்குறோம்னா குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள், ஷெட்யூல் காஸ்ட் மக்களுடைய ஓட்டை பறிச்சிடலாம். இவர் காமராஜர் எடுக்கும்போது பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளை வந்து நாடார் சமூக மக்களுடைய வாக்குகளை கவர்ந்துடலாம். அஞ்சலை அம்மாள் வன்னியர் சமூகத்துடைய வன்னியர் சமூகம் குறியீடாக இல்லை, வன்னியர் சமூக வாக்களை கவர்ந்துடலாம். ஒரு சாதி ரீதியான ஒரு காஸ்ட் பாலிடிக்ஸை நம்ம வந்து பண்ண முடியும். தலைவர் இங்கே எடுத்தாலும் அவங்களுக்கு பின்னாடி ஒரு கம்யூனிட்டி இருக்கும். ஸோ நம்ம பார்க்குற பார்வையில் தானே அது தலைவர்கள் அப்படின்னு எடுக்காமல் அதுக்கு பின்னாடி இருந்த அந்த ஜாதிகளை நம்ம பார்க்கறதுனால இல்லை அவர் வந்து தலைவர்களை தான் ப்ரொஜெக்ட் பண்ணான்னு எடுத்துக்கலாம். அப்படி தெரியல. அப்படின்னா நீங்கள் வந்து அம்பேத்கரை பற்றி விஜய் அவர்களுக்கு என்ன புரிதல் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியலையே. அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு நடந்துச்சு, 10 நிமிஷம் 12 நிமிஷம் பேசினார். அம்பேத்கருடைய அரசியல் இன்றைக்கு கால சூழ்நிலைக்கு என்ன தேவை அப்படின்னு அவர் பேசலை. அம்பேத்கர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவருக்கு வந்து தண்ணி கொடுக்க மறுத்தாங்க, தனியாக உட்கார வச்சாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான், அதுவும் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அம்பேத்கர் அதிலிருந்து மீண்டு வந்து இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணார்? அவர் வெறும் ஷெட்யூல் காஸ்டுக்கான தலைவர் கிடையாது. இன்றைக்கி நம்ம எல்லாரும் படித்து பட்டம் பெற்று ஒரு இடஒதுக்கீடு வாங்கிடணும், அதுக்கு அம்பேத்கரும் காரணம். அவர் ஒட்டுமொத்தமான ஒரு நேஷனல் லீடராக இருக்க வேண்டியவர் அப்படிங்கிறத தானே விஜய் சொல்லியிருக்கணும், தன்னுடைய தலைமுறைக்கு கடத்தணும். அம்பேத்கர் ஒரு ஷெட்யூல் காஸ்டுக்கான லீடராக தான் அவங்க கட்சிக்காரங்களும் இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் காமராஜர் எடுக்கணும்னா காமராஜர்கிட்ட தனித்த கொள்கைன்னு ஒன்று கிடையாது. காமராஜர் கொள்கை என்பது காங்கிரஸ் கொள்கை தான். அவர் ஒரு நேர்மையான ஆட்சியினுடைய ஒரு அடையாளம். நீங்கள் வேலுநாச்சியாருக்குன்னு தனித்த கொள்கையெல்லாம் கிடையாது. அவங்க சொல்லப்போனால் சுதந்திரம் அடையாத ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க. இன்றைக்கி இந்த திராவிடங்கிற ஐடியாலஜியோ இல்லை தமிழ் தேசியங்கிற ஐடியாலஜியோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு அந்த கணவனை கொண்ட வெள்ளைக்காரனை அடித்து நிலத்தை மீட்கணும், அவ்வளோதான், பழிக்கு பழி வாங்குறது தான். அப்போ அதுலேருந்து நாங்கள் வீரத்தை எடுத்துட்டோன்னு சொல்லலாம். அவங்க ஒரு ஐடியாலஜி லீடர்னா நீங்கள் ஐடியாலஜி லீடர் தான் 5 பேர் அடையாளப்படுத்திருக்கீங்க. அந்த 5 பேருடைய ஐடியாலஜி என்ன? அம்பேத்கர் ஒரு ஐடியாலஜி, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதில் இருக்கக்கூடிய பெரியாருக்கு தனித்த ஐடியாலஜின்னு ஒன்று கிடையாது. திராவிடம் ஐடியாலஜின்னு ஒரு சொன்னாலும் கூட பெரியார் ஒரு முரண்பாடுடைய மூட்டை. அப்போ நீங்கள் திராவிடம் ஐடியாலஜி தூக்குறீங்களா? அப்போ திராவிட ஐடியாலஜி நீங்கள் தூக்குறீங்கன்னா நீங்கள் ஏன் திமுக எதுக்குறீங்க? அந்த ஐடியாலஜி எடுக்கல, அந்த கட்சி பண்ணும் விஷயத்தை விஜய் அவர்கள் எதிர்க்காரு அப்படின்றது தானே. ஊழலோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றது தானே விஜய் அவர்கள் பேசுகிறார். நீங்கள் எதுக்கு திராவிடம்னு தமிழன் அழைக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி விஜயோட பதில் இருக்குமா? நீங்கள் என் மொழி தமிழ் மொழி, நான் இனத்தால் தமிழன், மொழியால் தமிழன், நான் பேசுகிற மொழி தமிழ் மொழினா நான் தமிழன் தானே. இப்போ நீங்கள் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் மலையாளிகள், கர்நாடகத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் கன்னடர்கள், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தெலுங்குகள், தமிழை தாய்மொழியாக கொண்ட நான் தமிழன், இந்திய குடிமகன், அவ்வளோதான், சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நீங்கள் எதுக்கு நீங்கள் திராவிடங்கிற ஒரு கருத்தியல் எடுக்கணும்? அப்போ அதில் விஜய்க்கு என்ன புரிதல் இருக்குது? பெரியாருடைய திராவிடத்தை அவர் ஏற்கிறாரா எதுக்குறாரா? திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரு கண்கள் அப்படிங்கிறாரு. இந்த மண்ணுக்கு எது இரு கண்கள் எப்படி இருக்க முடியும்? ஒரு மண்ணுன்னா ஒரு கண் தான் இருக்க முடியும், அது ரெண்டுமே ஒரே கண்ணாக தான் இருக்க முடியும். ரெண்டு தனித்தனி கண்ணால் இருக்க வாய்ப்பே கிடையாது. அது திராவிடம் அவங்க அப்படிங்கிறது தமிழ் தேசியத்துக்கு நேர் எதிரானது, முற்று எதிரானது. கால்டுவெல் வந்து என்ன சொல்கிறாரு?
வடநாட்டில் வாழக்கூடிய மக்கள் தென்னாட்டில் வாழ்ந்தவர்களை திராவிடர்கள் என்று அழைத்தார்கள். இப்போ கேரளாக்காரங்க எங்களை வந்து பாண்டிக்காரங்கன்னு அழைக்கிறாங்க. தமிழர்கள் பாண்டியர்கள் தான், அதில் மாட்டுக்கிறது கிடையாது. அவங்க அழைக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து பாண்டி அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியாதுல்ல. பாண்டியர்களும் இருக்காங்க, சோழர்களும் இருக்காங்க, சேரர்களும் இருக்காங்க. மொத்தமாக அவங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே பாண்டிக்காரன். ஏன்னா பக்கத்தில் பாண்டி நாடு இருந்தனால அவங்க பாண்டிக்காரன்றாங்க. அது மாதிரி அவர்கள் அழைப்பதை வச்சு என் பேரை முடிவு பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு பேர் இருக்குது அஞ்சுன்னு, நான் உங்களை மஞ்சுன்னு கூப்பிட்டா சார் என்ன சார் என் பேர் அஞ்சு, எதுக்கு நீங்கள் மஞ்சுன்னு கூப்பிட்றீங்கன்னு கேட்பீங்கல்ல. அதே மாதிரி எனக்கு தமிழன்னு ஒரு பேர் இருக்கு, நீ திராவிடன்னு கூப்பிட்றேன். ஒருவேளை இந்த தமிழ்நாடு அப்படின்னு எடுக்கும்போது தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், இந்திய ஆட்கள், வடநாட்டர் எல்லாரும் இருக்கிறதுனால ஒரு திராவிட இதில் இருக்க எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் ஒன்றாக போகல. இப்போ வந்து கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவில் யாரும் திராவிடன்றதை கையில் எடுக்கல. ஆனால் நாங்கள் எல்லாரும் சமம். ஏன்னா விஜய் அவர்களே பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு கொள்கையை தான் அவர் கையில் எடுக்கிறான்றப்போ எல்லாரும் நாங்கள் சமமாக பார்க்கணும். அதே மாதிரி தமிழருக்கும் ஒரு தனிப்பட்ட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றதால ஒரு தமிழையும் தனியாக வச்சிருக்காருன்னு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் வாழ்வதற்கான உரிமை இருக்குது. உலகம் முழுமைக்கும் எல்லா நாட்டிலையும் எல்லா மக்களும் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது. வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டுங்கிறது எங்களுடைய கோட்பாடு. இங்கே நீங்கள் மலையாளிகள் வாழக்கூடாது, தெலுங்கர்கள் வாழக்கூடாது, கன்னடர் வாழக்கூடாது, ஹிந்திக்காரங்க வாழக்கூடாது, இல்லை பஞ்சாபி வாழக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் வாங்க வாழ்வோம். ஆள்றது தன்னோட தமிழன் ஆளணும், அப்படி தான் நமக்கு சொல்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்துள் வேற்றுமையானு சொல்லி 5000 வருஷம் ஆச்சு. 2000 வருஷம்னு சொல்கிறாங்க, அது 5000 வருஷத்துக்கு மேலே கூட இருக்கலாம். அன்னைக்கு திராவிடங்கிற ஒரு அடையாளமே கிடையாது. அதுக்கு முன்னாடியே ஒருத்தன் பாடிட்டு போயிருக்கானே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி மொத்தமாக பாடிட்டு போயிட்டானே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கருத்தில் இருக்க ஒரு நாட்டில் நீங்கள் வந்து நீங்கள் சொல்ல மாதிரி தமிழர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள் எல்லாரும் சேர்ந்து வாழ்றதுனால அது திராவிடம்னு சொல்லணும். கேரளாவிலையும் தான் எல்லாரும் சேர்ந்து வாழ்கிறாங்க, அப்போ திராவிடம். கர்நாடகாலையும் சேர்ந்து வாழ்கிறாங்க, ஆந்திராலையும் கிட்டத்தட்ட சித்தூர் பகுதிகளில் பல லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கிறாங்க, மராட்டிய மண்ணிலையும் எல்லாரும் சேர்ந்து வாழ்கிறாங்க. சொல்லப்போனால் டெல்லியில் எல்லா மக்களும் சேர்ந்து வாழ்கிறாங்க. அது திராவிட நாடா? நீங்கள் முதல்ல திராவிடம்ங்கிறது இவங்க சொல்கிற மாதிரி அது ஒரு கருத்தியல்ன்றாங்க, அப்புறம் அது ஒரு இன வரையறைன்றாங்க, அது ஒரு மொழி வரையறைன்றாங்க, அது ஒரு நில வரையன்றாங்க. ஐயா ஸ்டாலின் சொல்கிறாரு ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்கல, இதுதான் திராவிடங்கிறாரு. கடைசியில் கல்யாணம் தான் திராவிடம் ஆயிடுச்சு. எது திராவிடங்கிறதுல அவங்களுக்குள்ளே பல குழப்பங்கள் இருக்குது. அப்போ கால்டுவெல் சொல்லிட்டு போனது வந்து வடநாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்காரன் அப்படி சொல்கிறான்னு சொல்கிறாரு, அவரும் கிளைம் பண்ணலை. அப்போ இந்த திராவிடங்கிற ஐடியாலஜி அப்படிங்கிறதே முழுக்க தமிழர் அல்லாதவர்கள் தமிழர்களை ஆள்வதற்காக உருவாக்கப்பட்டது. இப்போ திராவிட சிசு அப்படிங்கிற வார்த்தையை வந்து காஞ்சி பெரியவர் பயன்படுத்துகிறாரு. அது எதுக்கு பயன்படுத்துகிறாரு அப்படின்னு நம்ம முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தினா, அவர் வந்து தென்னகத்தில் வாழ்ந்த பிராமணர்களைத்தான் திராவிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது வடநாட்டுக்காரங்க தென்னாட்டில் வாழ்ந்த பிராமணர்களை வந்து திராவிடர்களாக கருதுறாங்க. இங்கே வந்து திராவிட சமாஜம் அப்படிலாம் இருந்திருக்கு, ஆரிய திராவிட சமாஜம் அப்படிலாம் இருந்திருக்கு. நீங்கள் ராகுல் டிராவிட் வந்து பிராமணர், தன் பேரை வந்து ராகுல் டிராவிட்னு வச்சுக்கிறார். அப்போ திராவிடம் அப்படிங்கிற சொல் வந்து பிராமணர் இருக்காது. இவங்க பார்ப்பன எதிர்ப்பு பேசினவங்க. பார்ப்பனர்களை வந்து தீயிட்டு கொளுத்தால் என்ன, பார்ப்பனர்களை அழித்தால் என்ன, பாம்பையும் பாப்பானையும் பார்த்தா பாம்பை விட்டு பாப்பானை அடித்தால் என்ன, அப்படிலாம் கேட்டவங்க எதுக்கு அந்த பிராமணர்களை குறிக்க பயன்படுத்திய சொல்லை வந்து இவங்க பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இதை பேசுனதுக்காக நேரு காமராஜருக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாரு. பிராமணர்களை தீயிட்டு கொளுத்தினால் என்ன அப்படின்னு சொன்னதுக்காக காமராஜருக்கு நேரு அனுப்புகிறாரு. இந்த ஈவேரா வந்து எவ்வளோ பெரிய ஆளுமை அப்படிங்கிறதுக்கு அவருடைய கடிதமே சாட்சி. அந்த கடிதம் எழுதுது நவம்பர் 5, 1957. மை டியர் காமராஜ் அப்படின்னு ஆரம்பிக்கிற கடிதம் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஐ எம் மச் டிப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி சொல்கிறாரு. லெட் ஹிம் புட் இன் எ லூனாட்டிக் அசலைம் அண்ட் ஹிஸ் பெர்வெர்டட் மைண்ட் ட்ரீட்டட் தேர் அப்படிங்கிறாரு. இவரை பைத்தியகார கூடத்தில் அடைச்சார் என்ன, கிரிமினல், அதாவது ஒரு கிரிமினல் ஆர் எ லூனாட்டிக் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தார். ஒரு பெரிய குற்றவாளி இல்லைன்னா வந்து பைத்தியக்காரன். 1957 உள்ள கடிதம், நேரு எழுதின கடிதம். அப்போது ஒரு அந்த காலகட்டத்தில் இவர் வந்து ஒரு பைத்தியகார மனநிலை இருக்கும். அன்னை காலத்து சவுக்கு சங்கர்னு சொல்லலாங்க, இல்லைன்னா அந்த காலத்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லலாம். இவர் வந்து அப்படி தான் இருந்திருக்காரு அவர். இப்போ அதே மாதிரி நீங்கள் ஈவேராவோட கொள்கையை தாவேக்கா எடுத்த விஷயத்தை பற்றி சொல்கிறீங்க. அப்படி பார்த்தா அதிமுகவுக்கும் பெரியார் கொள்கை அப்படின்றது ஒன்று இருக்குது. ஆனால் அவங்க அதை பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது இப்போ கூட ஏன் நாம் தமிழர் வந்து பெரியாரை இப்படி பேசிட்டும் ஏன் அதிமுக கேட்கல அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து எழுப்பியிருந்தாங்க. அப்போ திமுக அந்த கொள்கையை வச்சு மக்களுடைய மனசில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஈடுபடுத்துகிறாங்க அப்படின்றதும் இருக்குது. அதிமுக எந்த விதத்தில் அதை ஈடுபடுத்தலைன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ தாவேக்கா இத்தனை ஒரு 5-10 தலைவர்களை வச்சிருக்கும் போது அங்கே வந்து ஈவேரா மட்டும்தான் ஹைலைட் ஆகிறேன்னு இல்லையா? இவ்வளோ தலைவர் இருக்காங்க, அதிமுக மாதிரி இதையும் பார்த்து இல்லையா, திராவிட மாதிரி அதாவது திமுக மாதிரி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்றப்போ நாம் தமிழுடைய பயம் தான் தாவேக்காவை எதிர்க்கிறாங்க அப்படின்றது. ஏன்னா அதிமுகலையும் பெரியாருடைய கொள்கை இருக்கு, ஏன் அவங்களை எதிர்க்கல? இன்னும் இவர் வந்து வெளியிலே வரலன்றப்போ இவரை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்களே. இல்ல அதாவது அதிமுக வந்து பெரியார் தான் எங்களுடைய ஒரே கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லல. அதை வந்து அம்மையார் ஜெயலலிதாவே உடைச்சு காலி பண்ணிட்டாங்க.
எந்த பார்ப்பனியத்தை எதிர்த்து இவங்க கட்டமைச்சாங்களோ அந்த பார்ப்பனியத்தை சார்ந்த ஒரு மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து தலைவராகி 5 முறை ஆண்டாங்க. அப்போ அந்த பெரியார் கோட்பாடு அதிமுகங்கிற கட்சி ஆரம்பிக்கும் போதே செத்து சுடுகாட்டுக்கு போயிடுச்சு. அப்போ அவங்க பெரியாரை என்றைக்குமே தூக்கி பேச கிடையாது. இந்த பெரியார் நேரடி வாரிசாக சொல்லக்கூடிய திமுக செய்யாததை அம்மையார் ஜெயலலிதா செஞ்சாங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை வந்து தலித் வேலுமணியை அவங்க வந்து பொது தொகுதியில் நிப்பாட்டுறாங்க. சபாநாயகராக வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த அருந்ததிய சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை சபாநாயகராக இந்தியாவுக்கே ரோல் மாடலாக இன்னைக்கு திரௌபதி முர்மு ஆக்குனது போல இந்தியாவுக்கு ரோல் மாடலாக முன்னோடியாக அவரை ஆக்குறாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து சமூக நீதி கோட்பாட்டில் இந்த 69% இடஒதுக்கீட்டில் அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்த சட்ட வரையறை என்பது மிக முக்கியமானது. இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது. அப்படி அவங்க வந்து மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் சொல்கிறார், எல்லா தலைவர்களும் வந்து பக்கத்தில் உட்கார வைப்பதற்கு வந்து யோசிப்பாங்க. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் வந்து என்னை பக்கத்தில் உட்கார வச்சது மட்டும் இல்லாமல் கூட்டணி அறிவிப்பின் போது எல்லாரும் கையை உயர்த்தினாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து என்னுடைய கையை வந்து நான் தயங்கினேன், ஆனால் என் கையை பிடிச்சி அவங்க உயர்த்தினாங்க. நான் வெளியே வரும்போது கூட சகோதரர் தம்பி திருமா வந்து கொஞ்சம் அவசரப்படக்கூடாது, அரசியலில் வந்து அவசரமாக முடிவெடுக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப மரியாதையாக கண்ணியமாக நடத்துனாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இதை இன்னைக்கு திமுகவில் ஸ்டாலின் இந்த பக்கம் உட்காந்துருக்காரு, உதயநிதி அந்த பக்கம் உட்காந்துருக்காரு, நடுவில் சேர் இந்த பக்கம் திருமாவளவன். இதுக்கு பேர் தான் நீ சனாதனம், நீ சனாதனங்கிற இதுதானே சனாதனம். இது இங்கே என்னங்க சமூக நீதி இருக்குது, இங்கே என்ன சமத்துவம் இருக்குது, இங்கே என்ன சாதி ஒழிப்பு இருக்குது, இங்கே என்ன உங்கள் பெரியார் திராவிட கருத்தியல் இருக்குது. அப்போ அது அதிமுகவில் கூட இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அதிமுக பெரியார் கொள்கையை என்றைக்குமே வந்து ஏற்றுக்கொண்டதும் கிடையாது, அவங்க பெரியாருடைய வாரிசுலும் கிளைம் பண்ணதும் கிடையாது. இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் தான் அவங்கள படிக்க வச்சோம், நாங்கள் தான் அவங்கள வந்து பேண்ட் ஷர்ட் போட்டு விட்டோம், நாங்கள் தான் அவங்களுக்கு சுயமரியாதை கற்றுக் கொடுத்தோம், நாங்கள் தான் அவங்களுக்கு தன்மானத்தை கற்றுக் கொடுத்தோம் திமுக தான் கிளைம் பண்ணுது. அதே போல் தாவேகா இன்னைக்கு பெரியாரை தூக்கி பிடிப்பதனால அவர் கொள்கை தலைவராக வச்சுப்பதனால எதிர்க்கிற முடிய அந்த கூட்டத்தை பார்த்து பயம்லாம் சொல்ல முடியும். ஒரு ப்ரூவன், அதாவது அன்ப்ரூவன் ஓட்ஸ், அது நிரூபிக்கப்படாத வாக்குகள். அது தேர்தல் நின்னாதான் அந்த வாக்கு வந்து உண்மையிலே அவருக்கு வாக்கா மாறுதா இல்லை வெறும் கூட்டமாக மாறுதா, அது வெறும் கிரேஸ் அப்படின்னு தெரியும். ஆனால் தேர்தல் யூகவாளர் பிரசாந்த் கிஷோர் நேற்று அவருடைய ஒரு அறிக்கை சொல்லுது 15% 20% தாவேகா இங்கே வந்து வாக்கு எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீகாரில் அவர் தொகுதியில் போய் அதை சொல்லியிருக்கலாம்ல, 3 தொகுதியில் அவருக்கு டெபாசிட் கூட வாங்கலை. ஆனால் அவர் யூகம் வைத்த எல்லா கட்சிகளையும் ஜெயிக்க வச்சிருக்காரு. திமுக அது எந்த காலகட்டம்னு பார்க்கணும். கடுமையான ஊழல் புகாருக்கு காங்கிரஸ் தள்ளப்படுது, குடும்ப ஆட்சி, ஒட்டுமொத்தமான நாடே வந்து காங்கிரஸ் மேலே வெறுப்பில் இருக்காங்க. 5 பூதங்கள்லையும் ஊழல் பண்ணுறாங்க. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் சொல்லி சேது சமுத்திர ஊழல், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், நிலக்கரி ஊழல், இராணுவ வீரர்களுக்கான புல்லட் ப்ரூஃப்ல ஊழல், இராணுவ வீரர்களுடைய மனைவிகளுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்தல ஊழல், சவப்பட்டி வாங்கினதுல ஊழல், கடலை முட்டாய் பள்ளிக்கூடங்களுக்கு கடலை முட்டாய் போடல ஊழலுடைய உச்சத்தில் காங்கிரஸ் இருக்கு. அந்த காலகட்டத்தில் ஒரு மோடி அப்படிங்கிற ஒரு பிராண்டை கொண்டு வராங்க. நல்லவரோ கெட்டவரோ பிராண்டு ஊதி பெருசாக்கப்படுது. காங்கிரஸ் எதிர்ப்பு அலையில மோடி வந்து வராரு. அப்போ பிரசாந்த் கிஷோரை பயன்படுத்தி மோடி மாடல்னு ஒன்று கொண்டு வந்து, குஜராத் மாடல்னு கொண்டு வந்து வெல்ல வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சஸ்டைன் பண்ணுறது வந்து பிரசாந்த் கிஷோரை ஒவ்வொரு நாள் நிற்கிறாரு. அது மோடி தான் ரூல் பண்ணி கொண்டு போனோம். இந்த பக்கம் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வேலை பார்த்தாரு. அவர் ஒய்எஸ்ஆர் ரெட்டி இறந்துருக்காரு. இறந்த உடனே ஒரு அனுதாபலை வீசுது. முழுமையாக காங்கிரஸ் மேலே ஒரு பெரிய கோபம் வருது. காங்கிரஸ் வந்து சரியாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு கோபம் வருது. அதுலேருந்து பிரிஞ்சு இவர் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆரம்பிக்கிறாரு. அப்பா அவருடைய அனுதாபால மகன் மேலே இருக்குது. அதனால மக்கள் வாக்கு தான் பிரசாந்த் கிஷோர் வேலை பார்க்குறாரு. மம்தா பானர்ஜியும் அதே சேம் தான். இங்கே ஆம் ஆத்மி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மேலே ஊழல் புகார். டெல்லியில் வந்து ஒரு ரிலிஜன், ஒரு கம்யூனிட்டி, ஒரு ரேஸ் கிடையாது. எல்லா இன மக்களும் அங்கே வாழ்வாங்க. பஞ்சாபி இருப்பாங்க, தமிழர்கள் இருப்பாங்க, மலையாளி இருப்பாங்க, கன்னடர் இருப்பாங்க, இந்தியா முழுக்க மக்கள் வாழ்வாங்க. அங்கே ஒரு பிரச்சனை இல்லை. அப்போ ஊழல் அப்படிங்கிற ஒரு ஸ்கேம் மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே அதுக்கு மாற்றாக வந்து ஒரு படித்த ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு யங் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ஒரு கட்சியை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆம் ஆத்மி ஸ்வைப் கையில் எடுக்கிறாங்க, விளக்குமாற கையில் எடுக்கிறாங்க, ஊழல் கரையை நாங்கள் ஒழிப்புன்னு சொல்கிறாங்க. அதனால் யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து, பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்குது, யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு அதுக்கு பிரசாந்த் கிஷோருடைய ஹெல்ப் இருந்துச்சு. அவ்வளோதான். அப்படிங்க எந்த காலகட்டத்தில் ஒரு பணி செஞ்சாருன்னு பார்க்கணும். இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2021 உள்ள வராரு. அதிமுக மீதான சாத்தான்குளம் இஷ்யூவாக இருக்கலாம், பொள்ளாச்சி இஷ்யூவாக இருக்கலாம், அதிமுக ஆட்சியினுடைய அந்த ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்குள்ள சண்டை, சசிகலா, ஓபிஎஸ், இபிஎஸ்குள்ள சண்டை. இந்த சண்டையை பயன்படுத்தி, இந்த தமிழ்நாடு முழுக்க நடந்த இன்சிடென்ட்ஸை பயன்படுத்தி, அனிதாவுடைய மரணம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ஒழிப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வந்து கரப்ஷன் இல்லாத நாடாக மாற்றுவோம், கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன், இந்த 3 C இருக்காது அப்படின்னு ஒரு பிராண்டை சொன்னாங்க. ஸ்டாலின் தான் வாராரு, விடியல் தர போறாரு அப்படின்னு பாட்டை போட்டு ப்ரொமோட் பண்ணி அதுக்கு பிரசாந்த் கிஷோருடைய இந்த சப்போர்ட் தேவைப்படுச்சு. அப்போ எந்த காலகட்டத்தில் அவர் வந்து வேலை பார்த்தாருன்னு பார்க்கணும். அப்படி வேலை பார்த்த பிரசாந்த் கிஷோர்
அவர் வந்து சுவராஜ்யா பார்ட்டி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஜன் சுவராஜ்யா, மக்களே நாயகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சு அவர் தொகுதியிலே அவர் தோற்று போகிறாரு. எல்லாரையும் வெல்ல வச்சவர் ஏன் அவரால் வெற்றி பெற முடியலை? அப்போ இங்கே 15லேருந்து 20 விழுக்காடு விஜய் அவர்களுக்கு இருக்குன்னு சொல்லி எப்படி தெரியும்? எந்த தேர்தலையுமே போட்டிடாத ஒரு கட்சிக்கு நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் மிட்டம் டெஸ்ட் எழுதியிருக்கணும், இல்லை ரிவிஷன் எழுதியிருக்கணும், இல்லை சாதாரண ஒரு ஏதாவது வீட்டில் வந்து ஒரு வீட்டு பாடமாக எழுதியிருக்கணும். எதுவுமே நீங்கள் எழுதலையே. எழுதாமல் நீங்கள் வந்து இவருக்கு வந்து இவர் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுவாருன்னா, முதல்ல நீ ஏற்கனவே ஒரு ரிவிஷன் பேப்பரை பாரியா, இல்லை மிட்டமில் எழுதுனதை பாரியா? எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு 15 to 20 யாருக்கும் தெரியாத ஒரு ஃபேஸ் கிடையாது இல்லையா விஜய் அப்படின்றது. அந்த மாநாடுடைய கூட்டமாக இருக்கட்டும், விஜய் அவர்கள் மாநாட்டில் இவ்வளோ பேசுவார்னு யாரும் எதிர்பார்க்காத நிலையில் பேசினது, அது ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. எங்களுக்கு ஒரு திமுகவுக்கோ யாருக்கோ எங்களுக்கு ஒரு மாற்று வேணும்னு அவங்க ஆசைப்படும் போது அந்த இடத்துல தாவேகான்ற ஒரு கட்சி வருது அப்படின்ட்டும், திமுக ஆட்சி எங்களுக்கு பிடிக்கல, அதிமுக வந்து ஒரு கூட்டணியோ ஒரு பலமாக இல்லை, அவங்களுக்குள்ளே பிரச்சனை, பாஜக இப்படி இருக்குது, நாம் தமிழர் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு ஹோப் வந்து புதுசாக ஒரு ஹோப் வருது. அதுவும் நாங்கள் சினிமாவில் ஸ்க்ரீனில் பெரிய அளவில் பார்த்த ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்கும்போது ஏன் நாங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு வாக்களிக்க கூடாதுன்னு தளபதினு இன்னைக்கும் வந்து கத்துறாங்க இல்லையா? இல்லை அது இருக்குது. நான் இல்லை விஜய் அவர்களுக்கு கிரேஸ் இருக்குது, மாஸ் இருக்குது, அவர் பெரிய என்டர்டைனரு, சவுத் இந்தியாவிலே பிக்கஸ்ட் ஆக்டரு, இப்போ கேரியரோட உச்சத்தை புதறிட்டு வராரு, எந்த மாற்றுக்கிறது இல்லை. விஜய் அவர்களுடைய படம் வந்தால் நானும் போய் பார்க்க தான் செய்வேன். நானும் அவருடைய படங்களுக்கு வந்து ரசிகர் தான், எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அது வாக்கா மாறுமா? இந்த 10 லட்சம் பேர் மட்டும் வாக்களித்தால் போதுமா? ஜான் ஆரோக்கியசாமியோடைய ஆடியோ ஒன்று வெளிவருது. அந்த ஆடியோவில் சொல்கிறாரு, இப்படி போனால் கட்சி 2% கூட தாங்காதுங்கிறாரு. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறத நம்புறதா, பிரசாந்த் கிஷோர் சொல்கிறத நம்புறதா? இப்படி தேர்தல் வியூக வகுப்பாளர்களை நம்பித்தான் காமராஜர் வந்து வெற்றி பெற்றாரா? இல்லை தேர்தல் வியூக வகுப்பாளரை நம்பித்தான் அண்ணாதுரை வெற்றி பெற்றாரா? தேர்தல் வகுப்பாளரை வச்சு தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வந்தாங்களா, ஆட்சியை பிடிச்சாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இன்னொன்று, சுயமாக புத்தி இல்லாதவன் தான் இன்னொருத்தண்ட போய் ஐடியா கேட்பான். நீங்கள் உங்களுக்கு என்னை வந்து ஒரு இன்டர்வியூக்கு வரீங்க, பல இடங்களில் பணி செஞ்சுருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்க போய் தானே நீங்களே கேள்வி பண்ணீங்க. இல்லைனா நீங்கள் கட் பண்ணுங்க சார், நான் கேள்வி கேட்டு வரேன்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு சுயமாக ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்க போய் நீங்கள் என்டர்ஃபைர் பண்ணுறீங்க, இடமறிச்சு கேள்வி கேட்குறீங்க. இந்த ஆற்றல் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? திணறுவான், ஒரு நேர்காணல் கூட எடுக்க முடியாது. அதே போல் ஒரு தலைவன் என்பவனுக்கு கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் என்ன மக்கள் வாழ்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எல்லாம் தெரியணும். இப்போ பரந்தூர் விமான நிலையத்தில் உளமாற பிரசாந்த் கிஷோருக்கு அந்த விமான நிலையம் வரணும்னு விரும்புவார். விஜய்க்கு என்ன நிலைப்பாடு இருக்கும்? தமிழ்நாட்டில் 1.5 கோடி வடநாட்டுக்காரங்க வாழ்கிறாங்க. இவங்க ஓட்டர்ஸாக மாறணுமா, இவங்க இங்கே வாழணுமா வாழக்கூடாதுன்னு சொல்லி பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும், விஜய்க்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். இப்படி தமிழ்நாட்டுடைய முக்கியமான திட்டங்களில் பிரச்சனைகள், எண்ணூர் அனல் நிலையமாக இருக்கலாம், இல்லை வந்து கூடங்குளம் பிரச்சனையாக இருக்கலாம், ஸ்டெர்லைட்டாக இருக்கலாம். இதில் வந்து விஜயோட நிலைப்பாடு என்னவாக இருக்கும், அவங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? ஒரு மக்கள் தலைவன் மக்களுடைய வழியை உணரணும், மக்களுடைய மொழியை உணரணும். அவனுக்கு வந்து எந்த ஊரில் என்ன கிடைக்கும், எந்த ஊரில் என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, கச்சத்தீவுக்கு என்ன தீர்வு, முல்லை பெரியாருக்கு என்ன தீர்வு, காவிரிக்கு என்ன தீர்வு, பாலாற்றுக்கு என்ன தீர்வு, ஈழத்தமிழர் படுகொலைக்கு என்ன தீர்வு அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சவன் தான் அங்கே வந்து தலைவனாக மாற முடியும். அப்படி இல்லைன்னா அவன் அதிகாரத்தை பிடிக்கலாம். நீங்கள் ஸ்டாலின் அதிகாரத்தை பிடிச்சார், இதே சேம் பிரசாந்த் கிஷோர் ஃபார்மெட்டு அவரோட ஹெல்ப் பண்ணி வச்சுக்கோமே. ஐபேக் டீமுடைய முழு ஆற்றலை பயன்படுத்தி வெற்றி பெறான்னு வச்சுக்கோம். வெற்றி பெற்றாங்க. 4 வருஷம் ஆட்சி எப்படி நடக்குது? வெற்றி பெறுவதற்கு அந்த சூத்திரம் உதவிச்சு. ஆனால் 4 வருஷம் தடுமாறிட்டாங்களே. எந்த துறையும் வளரலை. டாஸ்மாகை தவிர இந்த அரசாங்கம் எதிலையும் பாஸ் மார்க் வாங்கலை. அது ஒன்று தான் 45,000 கோடி வருமானம், பொங்கலுக்கு 723 கோடிக்கு குடிச்சு தள்ளியிருக்காங்க. அதை தவிர இந்த அரசு எல்லாத்தையும் தோல்வி அடைஞ்சிருச்சு. 10,000 கோடிக்கு நாங்கள் வந்து அந்நிய நாட்டிலேருந்து முதலீடு கொண்டு வரோம். நாங்கள் யாருக்கு வேலை வாய்ப்பு? எந்த முதலாளிக்கு? அந்நிய முதலாளிகளை போய் சந்திச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கோயம்புத்தூர் முதலாளியவோ ஈரோட்டு முதலாளியவோ இல்லை திருப்பூர் முதலாளியவோ சந்திக்கலை. அதுக்கு பிரசாந்த் கிஷோர் பிளான் தர மாட்டார். அப்போ விஜய்க்கு இந்த பாட்டை போடுங்க, இது ப்ரௌன் கலரில் ஜெகன்மோகன் ரெட்டி போட்ட மாதிரி ஒரு ட்ரெஸ் போடுங்க, ஒயிட் கலர் ஷர்ட் போடுங்க, ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஒரு போட்டுக்கோங்க, இந்த சிங்கப்பூருக்கு டூர் போகிறவன் பாஸ்போர்ட்டை தொங்க ஒரு பை போட்டிருப்பானே, எனக்கு உண்மையிலே தெரிலங்க அந்த பை எதுக்கு போட்டிருக்காப்புலன்னு. ஒரு கருப்பு கலரில் பையோடு திருறாப்புல. பனையூர்லேருந்து அவர் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிறாரு, அதுக்கு பாஸ்போர்ட் கண்டிப்பாக தேவையில்லை. இல்லை ஃபோன்னா கூட கையில் வச்சுக்கலாம், இல்லை கேட்ஜெட்ஸ் வச்சுருக்க இது ஹெட்செட்லாம் வச்சுருப்பாரு, அதுக்கு வச்சுக்கன்றாங்க. ஸோ இது மாதிரிலாம் போட்டு ஒரு ஐகானிக் லீடராக மாற்றுறது. ஒரு ஒயிட் கலர் ஷூ போடுங்க, இது வந்து அங்கே ட்ரம்ப் இது மாதிரி தான் போட்டிருக்காரு, அப்படி அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு தலைவனுக்கு வந்து ஒரு ஆர்ட் டைரக்டரு, ஒரு மேக்கப் மேன், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரு, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு, ஒரு ப்ரொடியூசரு வைக்கிறதுக்கு சினிமாவில் ஓகே. அரசியலுக்கு அது இப்போ பிரசாந்த் கிஷோருங்கிற டைரக்டர் மூலியமாக ஆதவ் அர்ஜுன்கிற ப்ரொடியூசர், ப்ரொடக்ஷன் டீமில் வந்து புசி ஆனந்த்,
ஸ்டண்ட் ஆக்டர்ஸ் வந்து எல்லாம் வச்சுக்கிட்டு எடுக்கிறதுக்கு இது வந்து படம் கிடையாது, இது அரசியல். இது ரத்தமும் சதையுமாக உண்மையும் நேர்மையுமாக மக்கள்கிட்ட நிற்கணும். அப்படி நின்னா மட்டும்தான் மக்கள் தலைவராக மாற முடியும். இல்லைன்னா ஓட்டு வாங்கலாம், அது நல்ல ஆட்சியாக இருக்காது. இல்லை இப்போ தேர்தல்னு வரும்போதே இப்போ ஒரு குற்றச்சாட்டு இங்கே இருக்கிறது, திமுக என்ன பண்ணாலும் எல்லா மீடியாவும் அவங்ககிட்ட இருக்குது, அவங்க ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கனால பிற கட்சிகள் பண்ணுறது வெளில தெரியல அப்படின்றப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு ஐடியாக இப்போ ஒரு கட்சிக்கும் ஐடி விங்குன்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனுக்கு வந்து இது தேவைப்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறத விட இங்கே சோஷியல் மீடியா அந்த மாதிரி மீடியாவில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்குற ஒரு வியூகமாக இருக்கலாம் இல்லையா? அந்த ஸ்ட்ராட்டஜி அதை எடுத்துக்கலாம். இல்லாமல் இந்த மக்களுக்கு என்ன பண்ணணும், இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றது களத்தில் வந்து ஒரு தலைவன் பண்ணுறது, அதுக்கெல்லாம் இவங்க சொல்கிறது அந்த வழியில் நடக்கணும். நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லி தான் நான் பண்ணணுமா? ஏங்க என் உடம்புல பிரச்சனை, என் உடம்புல என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு உடம்புல என்ன பிரச்சனைனா அது என்ன சாப்பாடு சாப்பிட்டா சரியாகும் கூட நான் தானே யோசிக்கணும். என் உடம்புல என்ன பிரச்சனை நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் டாக்டராக இருந்தால் கூட சொல்லலாம். நீங்கள் டாக்டரும் கிடையாது, நீங்களே தோல்வி அடைஞ்ச ஒரு ஆள், உங்கள் தொகுதியிலே தோற்று போயிருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் வந்து என் ஊருக்கு என்ன பிரச்சனை நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இதை செய்யுங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறோன்னா, அப்போ எதுக்கு விஜய், எதுக்கு பிரசாந்த் கிஷோர் தலைவர்கிட்ட போயிடலாமே? தாவேக்காவோட தலைவராக பிகேவை மாற்றிடலாம், எதுக்கு வந்து விஜய் இருக்கணும்? புரியுதா உங்களுக்கு? மக்களுடைய பிரச்சனையே ஒருத்தனுக்கு தெரியலன்னா நீ எதுக்கு அரசியலுக்கு வர்ற? நீ புஷி ஆனந்த், இது ஜான் ஆரோக்கியசாமி ஒரு தேர்தல் வகுப்பாளரான், ஆதவர்ஜுன் ஒரு வகுப்பாளர், அதே போல் பிரசாந்த் கிஷோர், 3 பேர் சேர்ந்தா உங்களை தூக்கணும் அப்படின்னா உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அதுதான் நம்ம கேட்குற கேள்வி. இப்போ திமுக இதை பயன்படுத்தி தான் வந்திருக்காங்க. ஏன்னா சுய அறிவு கிடையாது, சொந்த புத்தி கிடையாது. அதுக்கு கலைஞருக்கு இருந்த ஆற்றலோ அறிவோ இவருக்கு கிடையாது. அப்படிங்கும்போது இவருக்கு ஒரு ஆள் தேவைப்படுச்சு, விக்கு வைங்க, இந்த மாதிரியான இது போடுங்க, ஈஸியாக சைக்கிளிங் போங்க, சைக்கிள் ஓட்ட திறனா கூட நாங்கள் வந்துட்டு டெம்போ டாலில் வச்சு தூக்கிட்டு வரோம், ஒரு 1/2 கிலோமீட்டர் ஓட்டி காட்டுங்க, அங்கே போய் டீ கடையில் போய் டீ குடிங்க, அப்படி பதநீர் குடிச்சிட்டு அந்த பதநீரில் சக்கரை போட்டிருக்கான்னு கேளுங்க, கரும்பு காட்டுக்குள்ள சிமெண்ட் சாலை போட்டு நடங்க, டீ குடியில் பொந்து இது என்ன ஆகாத வகையில் எடுத்துகிட்டு டீயா இல்லை போடுவீங்க, சக்கரை போடுவீங்களா, அப்புறம் டீயில் சக்கரை போடுவோம், உப்பாக போடுவோம், இப்படி அப்புறம் வெங்கல சிலையை உளி வச்சு அடிங்க, கல் சிலையை உளி வச்சு அடிக்கலாம், வெங்கல சிலையை உளி வச்சு அடிங்க அப்படின்னு இப்படி ஒரு செட்டப் பண்ணி அவரை தூக்கியதுக்கும் உங்களை இப்போ தூக்க போகிறதுக்கும் என்ன வித்தியாசம்? நாட்டை பயணம் போங்க, மக்கள்கிட்ட பேசுங்க அப்படின்னு அதுக்கு ஒரு டீம் வரணும். அப்படின்னா மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு ஒரு ஐடி விங் இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு தலைவர் வந்து ஒவ்வொரு நாளும் அவர் போடுற ஷூவில் ஆரம்பித்து அவர் போடுற ஷர்ட்லேருந்து எல்லாமே ஒருத்தன் முடிவு பண்ணுவான். அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையும் அவன் தானே முடிவு பண்ணுவான். இங்கே என்ன வரணும் என்ன வரக்கூடாது அப்படிங்கிறத அவன் தான் முடிவு பண்ணுவான். இது ஒரு கார்ப்பரேட் அரசியல். அப்போ இந்த கார்ப்பரேட் அரசியலை விஜயும் கையில் எடுத்தாருன்னா அப்போ ஒரு மற்றொரு அரசியல் கட்சி இல்லை ப்ரோ, நான் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இல்லை ப்ரோ அப்படின்னா நீ ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தானே. திமுக மாதிரி நீ பண்ணுற அப்படின்னா நீ ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தானே. அப்போ என்ன மாற்று உங்ககிட்ட இருக்குது? அப்படிதான் நம்ம கேட்குறோம். இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய நிலை அப்படின்னு எடுக்கும்போது இன்னைக்கு திமுக வந்து உடையாமல் இந்த கூட்டணியில் இருந்துச்சுன்னா அடுத்த வெற்றியும் திமுக தான் அப்படின்றது ஒரு ப்ரெடிஷன் எல்லாருக்கும் தெரியுது. அதிமுக வந்து பிளவில் இருக்குது, இன்னைக்கும் இந்த கட்சியோட உள்கட்சி இதை வந்து நீங்கள் விசாரிக்கலாம் அப்படின்றதையும் கோர்ட் சொல்லிட்டாங்க. பாஜக அப்படின்ற ஒரு கட்சிக்கு பாமகன்ற கூட்டணி இல்லாமல் பெரிய கூட்டணியில் அதிமுகவுக்கும் தேமுதிக இல்லை அப்படின்றப்போ நாம் தமிழர் இன்னும் எந்த ஒரு கூட்டணி சைடும் எடுக்காமல் இருக்குது அப்படின்றப்போ எப்படி நாம் தமிழர் அடுத்த ஒரு தேர்தலில் சர்வே பண்ணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் சர்வே இல்லை வந்து தோற்று போயிடும், டெபாசிட் வாங்காது, க்ரோத்து, இதை வச்சு நாம் தமிழ்ச்சி நிற்கலை. மக்களுடைய பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான தீர்வு எப்போதுமே நமக்கு வந்து இது வந்து தேவையா தேவையில்லையா இல்லை ஒரு கட்சியாக இருக்கிறத விட அந்த கட்சியிலுடைய தலைவர் வந்து ஒரு பொறுப்பில் ஆனாதானே மக்களுக்கு தேவை நம்ம பண்ண. கண்டிப்பாக அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. வெற்றி நமக்கு தேவை தான், அதிகாரம் நமக்கு தேவை தான். ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் கூட்டணி வச்சு தான் அந்த அதிகாரத்தை அடையணும், கூட்டணி வச்சு தான் யார் கூட கூட்டணி வைக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நம்ம ஊழலை ஒழிக்கணுங்கிறோம், இருவரும் கட்சிகள் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க, 2 பேருமே கரப்ஷன், ஆத்துமணல் கொள்ளையை தடுக்கணும்னு சொல்கிறோம், 2 பேருமே ஆத்துமணல் கொள்ளையடிக்கிறாங்க. கனிம வள கொள்ளையை தடுக்கணும்னு சொல்கிறோம், 2 பேருமே கனிம வள கொள்ளையடிக்கிறாங்க. பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த சொல்கிறோம், 2 கட்சிகள்லையுமே வந்து பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் இருக்குது, கட்சி அந்த ஆட்சியிலையும் வந்து கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்குது. அப்போ நம்ம எதையுமே வந்து ஈழத்தமிழர் பிரச்சனையா இல்லை மீனவர் பிரச்சனையா இல்லை முல்லை பெரியாறு பிரச்சனை எங்கே பார்த்தாலும் இவங்களுடைய துரோகம் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்குது. ஸ்டெர்லைட்டாக 2 ஒன்று திறந்துருப்பாங்க, ஒருத்தர் நடத்தியிருப்பார். அப்போ எதை தொட்டாலும் 2 கட்சிகளும் வருது. அப்போ அவங்களோட நம்ம கூட்டணி வைக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. தேசிய கட்சிகளோட நம்ம கூட்டணி வைக்க மாட்டோம். தேசிய கட்சிகள் அது நாட்டுக்கே தேவையில்லை, மாநில கட்சிகள் தான் நாட்டுக்கு தேவை அப்படின்னு நம்மளுடைய நிலைப்பாடு. அப்போ அந்த அடிப்படையில் தாவேக்காவோட இணையிலான கொள்கை முரண் அங்கே வருது. நாம் தமிழ் கட்சி தலைமையில் ஒரு புதிய அணி தமிழ் தேசிய கூட்டணி வந்து உருவாக்கப்படும். அதற்கு 2026 காலத்தில் நாம் தமிழ் கட்சி வாங்க போகிற வாக்குகள், நாம் தமிழ் கட்சி வெல்ல போகிற தொகுதிகள், அடுத்த கட்டத்துக்கு நாம் தமிழ் கட்சி 2026 போகுங்கிறது எங்களுடைய இலக்கு. இப்போ தான் நம்ம வந்து கட்டமைப்பை வளப்படுத்துகிறோம்.
கட்சியினுடைய கிளை கட்டமைப்பை வலுப்படுத்தி கொண்டிருக்கோம். 50 விழுக்காடு கடந்த முறை வாக்குச்சாவடி முகவர் போட்டோம். இந்த முறை 100 விழுக்காடு வாக்குச்சாவடி முகவர்களை போடுவதற்கான பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. 10 எவ்ரி யூத் 10 எவ்ரி பூத் 10 யூத் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு கிளைக்கு 10 பேர் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டோடு நாம் தமிழ் கட்சி பயணிக்குது. இதை அடையும் பொழுது 2026 மிகப்பெரிய தாக்கத்தை நாம் தமிழ் கட்சி ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. வலுவடைந்து இல்லாம வலுவை இழக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா இங்க இருந்து பல ஆயிரம் பேர் வந்து திமுகவில் போய் சேர்றாங்க, விஜய் கட்சியில போறாங்க, நல்ல ஒரு நோன் ஃபேஸஸ் எல்லாம் திராவிட கட்சிகள்ல இருக்காங்க. அப்படின்றப்போ எப்படி நாம் தமிழர் கட்சி இன்னும் வலுவாக இருக்கு அப்படின்றது கட்சியிலேருந்து விரட்டி விடப்பட்டவங்க, கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்க சில பேர் வந்து போய் சேர்ந்திருக்காங்க. இப்போ அப்படி வந்து குண்டோட காலி அப்படின்னா எப்படி 24,000 வாக்கள் வந்து ஈரோடு கிழக்கில் பெற முடிஞ்சுது? நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் காசு கொடுக்காம டாடா ஏஸில் மக்களை ஏற்றிட்டு வராமல் ஒரு கட்சி தலைவர் இந்த இடத்துல பேச போறாரு அப்படின்னா தன்னிச்சையாக மக்கள் கொடுவது நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும்தான். நாம் தமிழருக்கான ஓட்டு பிரபாகரன் அவர்களுடைய ஓட்டா எடுத்துக்க முடியாது. அப்போ ஏற்கனவே தலைவர் பிரபாகரன் வந்து மதிமுக தூக்கி சுமந்தாரு. அப்போ மதிமுக அந்த ஓட்டு விழுந்துச்சா? இதே தலைவர் பிரபாகரனை வந்து எத்தனையோ கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பேசியிருக்காங்க. அவங்க அந்த ஓட்டு விழுந்துச்சா? 1000 இல்ல 10ல் 1 இருக்கும். நாம் தமிழர் அப்படி கிடையாது. இல்லை ஒரே ஒரு கொள்கை தலைவன் அவர் பிரபாகரன் மட்டும்தான் அப்படின்ற ஒரு கொள்கையை வச்சிருக்கும் போது மக்கள் அதை இன்னும் இல்லை அதான் தலைவர் பிரபாகரனுக்கு அப்படின்னு ஓட்டு விழுந்துச்சுன்னா மதிமுக இந்த ஓட்டு விழுந்திருக்கணும். தலைவர் பிரபாகரனை கொள்கை தலைவரை வைத்து அவர் பேசிய அரசியலை தமிழர் நிலத்தில், அவர் அங்கே ஒரு ஆயுத வழி போராட்டத்தை வச்சார், அதை தமிழர் நிலத்தில் நம்ம அரசியல் வழி போராட்டமாக கொண்டு போகிறோம். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறோம். நீங்கள் ஒரு 13 ஆண்டு காலமாக மக்கள் போராட்டத்தில் மட்டும்தான் சீமானவர்கள் வந்து முழுமையாக நின்றுருக்காங்க. நீங்கள் டே 1லேருந்து ஆரம்பிச்சு வெறும் ஈழ அரசியல் மட்டும் நாங்கள் பேசலை. ஈழத்தை வந்து ஒரு அரசியலாக பார்க்கல, அது அவசியமாக நாங்கள் பார்க்குறோம். அது ஒரு பெரிய கனவு, அது ஒரு நாடுங்கிறது ஒரு பெரிய கனவு. ஆனால் இன்னைக்கு தமிழர் நிலத்தினுடைய முக்கியமான சிக்கல் மொழி சிக்கல் இருக்குது. இங்கே வந்து பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கி தமிழ் பாட மொழியா இல்லை, வழிபாட்டு தலங்களில் தமிழ் வந்து வழிபாட்டு மொழியா இல்லை, நீதிமன்றங்களில் தமிழ் வந்து வழக்காடு மொழியா இல்லை, தமிழ்நாட்டு தமிழ் தெருக்களில் தமிழ் இல்லை. இதை நாம் தமிழ் கட்சி முன்னிறுத்துது. நாம் தமிழ் கட்சி அதிகாரத்துக்கு வராமலேயே மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தஞ்சை பெருவுடையார் கோயிலில் சமஸ்கிருதத்துக்கு இணையாக தமிழில் ஒழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வாங்குறோம். சமஸ்கிருதம் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல தமிழிலும் அர்ச்சனை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வரையறை கொண்டு வந்து பெருவுடையார் கோயிலை கொண்டு வரோம். இப்படி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன கூடங்குளம் அணுகுலை பரந்தூர் 8 வழிச்சாலை, அதே போல் வந்து ஸ்டெர்லைட் போராட்டத்தில் மக்களை வந்து அணிதிரட்டி இந்த போராட்டத்தை தூண்டியதே நாம் தமிழ் கட்சி சொல்லி அருணா ஜெகதீசனுடைய ஆணை அறிக்கை சொல்லுது. இப்போ அந்த அளவுக்கு ஒரு போராட்ட காலத்தில் நாம் தமிழ் கட்சி நின்றுருக்காங்க. அதுதான் நாம் தமிழ் கட்சியுடைய பலமாக நம்ம பார்க்குறோம். அதுக்கு தான் நாம் மக்கள் வாக்கு செலுத்துகிறோம். தமிழ் இன்னொரு தற்சார்பு பொருளாதார கொள்கை அடிப்படையில் இந்த நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை அமைப்போம், இந்த சிப்காட் போன்ற கார்பரேட்டுகளை நம்பி இல்லாமல் மக்களுடைய இடங்கள்லேயே வந்து நாங்கள் வந்து தொழிற்சாலை அமைப்போம். ஒரு தென்னைனா தென்னை சார்ந்த தொழிற்சாலை, பனைனா பனை சார்ந்த தொழிற்சாலைக்கிறோம். இதை வந்து இப்போ இன்னைக்கு வந்து மோடி வந்து இதை பேசும்போது அவர் வந்து மங்கி பாத்தில் பேசும்போது நாடே வியந்து பார்க்குது. ஸோ அவர் வந்து சொல்கிறார் தற்சார்புன்னு சொல்கிறோம், சுயராஜ்யம் அப்படிங்கிறாரு. அதை அந்த அடிப்படையில் கொண்டு வரணுங்கிறாரு. நாம் இங்கே வந்து அதுக்கு முன்னாடியே 2016 தேர்தல் அறிக்கையிலேயே செயல்பாட்டு வரைவிலேயே வந்து நாம் தமிழ் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வோம், ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலை, விவசாயம் அரசு வேலை, இந்த 100 நாள் வேலையை ஒழிச்சு கட்டுவோம். இது ஒரு ப்ராக்டிக்கலான விஷயமா மாறும் நினைக்கிறேன். மாறுறதுக்கான எல்லா வாய்ப்புகள் இருக்குது. எல் சால்வடார் அப்படின்னு ஒரு கண்ட்ரி சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்குது, மத்திய அமெரிக்காவில். அந்த நாடு வந்து உலகத்திலே பாதுகாப்பற்ற, யாருமே செல்ல முடியாத நாடு. ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் கொலைகள் நடக்கக்கூடிய ஒரு நாடு. இன்றைக்கி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், சேம் எல் சால்வடார் 5 ஆண்டுகளில் அந்த நாட்டினுடைய பிரதமர் ஒருத்தர் வந்து மொத்த நாட்டையும் 5 வருஷத்தில் மாற்றிருக்காரு. சேம் அதே மாதிரி தற்சார்பு பொருளாதார கொள்கை எடுத்து இயற்கை வளங்களை கை வச்சு ரவுடிஸத்தை குறைச்சி இன்றைக்கி ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் கொலைகள் நடந்த நாடு இன்றைக்கி வெறும் 83 கொலைகள் மட்டுமே நடக்கக்கூடிய நாடாக மாறிக்குது. இதே போல் குண்டாசு ரவுடிசம் எப்படி இங்கே வந்து எதை தொட்டாலும் திமுக காரன், அண்ணா யூனிவர்சிட்டியாக திமுக காரன், சென்னையில் முட்டுக்காட்டில் பெண்களை துரத்தி போகிறதா திமுக காரன், பியூட்டி பார்லரில் வந்து பெண்களை அடிக்கிறது, புரோட்டோக்காலில் வந்து பிரியாணி கிளப்பி பாக்ஸிங் பண்ணுறது அப்படின்னு ஒரு பெரிய கலவரமாக பண்ணுறாங்களோ அதே போல் அங்கே ஒரு அதிகார வர்க்கம் பண்ணிச்சு. அதை ஒரு தனி மனிதன் வந்து மாற்றுறான். இன்றைக்கி டென்மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கரப்ஷன் இல்லாத கண்ட்ரியாக இருக்குது. கியூபாங்கிறது வெறும் சர்க்கரையை மட்டும் வச்சுக்கிட்டு உலகத்தினுடைய சர்க்கரை கிணமாக மாறியிருக்காங்க. சின்ன சின்ன வளங்களை வைத்திருக்க நாடு கூட உலகத்தில் மிகப்பெரிய நாடாக வளரும் பொழுது பெரிய ஒரு ஆற்றல் இருக்கக்கூடிய நாடு, உழைக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாடு, 800 கிலோமீட்டர் கடற்கரை சாலை இருக்கிறது, 850 கிலோமீட்டர் வந்து நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது, வற்றாத வளங்கள் இருக்கிறது, நீர் ஆதாரம் இருக்கிறது. இது எல்லாத்தையும் ஒரு 10 ஆண்டு கால திட்டத்தில் மாற்ற முடியும். ஒரு 5 ஆண்டுல ஒரு ஆட்சி நேர்மையாக இருந்தால் மிகச்சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. அது மக்கள்கிட்ட போய் எடுத்து வைக்கிறோம், மக்கள் நம்புகிறாங்க. 26 மாற்றம் வரும்னு நம்புகிறோம்.
இப்போ இது என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு முதல்வராக சீமான் அவர்கள் உட்காரணும் அப்படின்னா நமக்கு ஒரு நோக்கம் இருக்கும். இந்த விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இப்போ பிரபாகரனுடைய புகைப்படம் எடுத்தாரா, பேசினாரா, சாப்பிட்டார், அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. கட்சி அதை சார்பாக எடுத்துக்கணும். அதை தாண்டி இப்போ சீமான் அவர்கள் சொல்றாரு, நீங்க வந்து மீன் பிடிக்க போறீங்களா, கையில் துப்பாக்கி கொடுத்து விடுவேன், அதெல்லாம் வந்து சாத்தியமான ஒரு விஷயம். இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஃபேண்டசியா அவர் யோசிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு இது இல்லை. நீங்கள் சிங்களவன் வந்து துப்பாக்கி சுடும்போது உங்களுக்கு வந்து அது நல்லா இருக்கு. மீனவர் கையில் துப்பாக்கினா மீனவர்களுக்கு தனி ஃபோர்ஸு, நெய்தல் படையின்னு ஒரு ஃபோர்ஸ் கட்டி காவல்துறையினர் ஒரு டீமு. நீங்கள் ஒரு தற்காப்புக்காக ஒரு நாகப்பட்டினத்தில் ஒரு வழக்கு, ஒரு பெண் வந்து பையில் கத்தி வச்சிருக்கா, அந்த வந்து அப்யூஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வர்றவனை அவன் குத்திடுறான். இப்போ வந்து குத்துனோடனே அவன் இறந்து போயிடுறான். இப்போ அந்த வழக்கில் அந்த பெண் வந்து விடுதலை செய்யப்படுறான். நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, தற்காப்புக்காக ஒரு பெண் தன்னை தற்காத்துக்கொள்ள, தன் மானத்தை தற்காத்துக்கொள்ள அவர் கத்தியால் குத்துறது தப்பு கிடையாது. அவன் ஏன் அங்கே கத்தி வச்சிருந்தாங்கிற கேள்வி வரல. ஒரு மீனவனை சிங்கள இராணுவம் தேவையில்லாமல் சுடும் பொழுது திருப்பி இவன் சுட்டா என்ன தப்பு அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு சட்டத்தை கையில் எடுக்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கையாதுங்க. நீ ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னா இங்கே சர்வாதிகாரத்தை கடைபிடிச்சா மட்டும் தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண்ணிட்ட அன்னைக்கு வந்து கத்தியோ ஒரு வேற ஒரு ஆயுதம் இருந்தால் அன்னைக்கு ஞானசேகரன் டெத்தாக இருப்பான். இப்போ அந்த இடத்துல நீங்கள் சட்டத்தை கையில் எடுத்தாயிருமா? உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு சட்டம்ங்கிறது என்னங்க, அரசியல்வாதிகளுக்கானதா, மக்களுக்கானதானே, உங்களுக்கானதானே? ராணுவத்துடைய தேவை இல்லாத நிலையில் நம்ம நெய்தல் படை தான் சொல்றோம். நெய்தல் படையை வச்சு மீனவர்களை வைத்தே நெய்தல் படை கட்டி ஒரு தனி ஃபோர்ஸ் உருவாக்கி அவங்களுக்கு ட்ரைனிங் உருவாக்கி அஃபிஷியலா, இது நீ அன்அஃபிஷியலாக கிடையாது, அஃபிஷியலாகவே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புவோம் மீனவர்களுக்கு, அவங்களோட தற்காப்பு கலையில் கொடுத்து. நீங்கள் அவனால உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, உயிருக்கு அச்சுறுத்தும் போது அடி வாங்கிட்டு வந்தால் உங்களுக்கு வலிக்கு இனிக்குது, திருப்பி சுட்டா உங்களுக்கு வலிக்குதா? இல்லை, அந்த கச்சத்தீவை வந்து கைவிட்டது நம்ம தமிழகத்துடைய ஒரு சாபம்னு சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை சரி பண்ணுறதுக்கு என்ன கச்சத்தீவை மீட்டெடுக்கிறது ஒரு லாங் டர்ம் ப்ராசஸ். கச்சத்தீவை மீட்டெடுப்போம். அதே காலகட்டத்தில் மீனவர்களுக்கு கச்சத்தீவை மீட்கிற வரைக்கும் நீ மீன் பிடிக்க போகாதுன்னு சொல்ல முடியாது. மீன் பிடிக்கவும் போகணும், கச்சத்தீவை மீட்கணும். இது ஒரு ஃபேண்டசி, இது கதை சொல்லி, இது கதையாடல் நினைக்கணும். இது நடத்த முடியும், சாத்தியம். சீமானவர்கள் ஒரு மேடையில எல்லாம் பேசும்போது அவர் சொல்ற சில விஷயம், உனக்கு வந்து ஊர் சுத்த பிடிக்குமா, உனக்கு டூரிசம் இதில் போடுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லும்போது நடைமுறையில் இதெல்லாம் சாத்தியமா? ஏன் சாத்தியம் இல்லை? ஏன் சாத்தியம் இல்லை நினைக்கிறீங்க? கேட்கறதுக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்னு ஏன் சாத்தியம் இல்லை நினைக்கிறீங்க? இன்னைக்கு டூரிஸ்ட் கைடா யார் இருக்கான்றீங்க? தமிழ்நாட்டில் யார் டூரிஸ்ட் கைடா இருக்கா? கேரளா கொடைக்கானலுக்கு போங்க, டூரிஸ்ட் கைடு அங்கே இல்லையா? அந்த டூரிஸ்ட் கைடே கவர்மெண்ட் அரசு சார்பாக போட்டால் அது வருமானம் தானே. கேரளா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, சிறையில் இருக்கும்போது நான் ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா படிக்கிறேன். அதில் வந்து வெல்கம் டு காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு போட்டிருக்கு ஒரு வேர்டு. ஒரு சின்ன படகு மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அலப்பியோட போட் ஹவுஸ், ஒரு சின்ன படகு. கீழே வந்து கேரளா டூரிசம், கவர்மெண்ட் ஆஃப் கேரளான்னு போட்டிருக்கு. கேரளாவுடைய அஃபிஷியல் கவர்மெண்ட்டுடைய இதிலிருந்து செய்தி தொடர்பு துறையிலிருந்து ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான எங்களோட டூரிஸ்ட்டுக்கு நீங்கள் வாங்கன்னு. அப்படி தமிழ்நாடு அரசு எங்கேயாச்சும் நீங்கள் ஒரு ஆடு கொடுத்து பார்த்துருக்கீங்களா? எங்கேயாச்சும் ஒரு ஆடு? இங்கே வந்து ஏற்காடு இல்லையா, கொடைக்கானல் இல்லையா, ஊட்டி இல்லையா, இல்லை குற்றாலம் இல்லையா, இல்லை திருப்பத்தூர் கன்னியாகுமரி ஃபால்ஸ் இல்லையா, என்ன இல்லை? எவ்வளவு சுற்றுலாத்தலங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. இன்றைக்கி சவுத் இந்தியாவிலேயே அதிக ஒரு சில்லுன்னு கிளைமேட் என்ஜாய் பண்ணணும், ஒரு சிம்லாவுக்கு பிறகு வரணும் அப்படின்னா மொத்த சவுத் இந்தியாவுக்கும் சொல்லணும்னா மகாராஷ்டிரா வரைக்குமாக மொத்தமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஒரே இடம் ஊட்டி கொடைக்கானல். கேரளா வயநாட்டில் கூட இந்த கிளைமேட் இல்லைன்னு இப்போ சொல்கிறாங்க, அந்தளவுக்கு ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. கொடைக்கானல் ஊட்டி தான். அப்போ அந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்தியா முழுமைக்கக்கூடிய எல்லாரும் வந்து ஆர்வமாக இருக்காங்க. இன்னொரு சேஃபஸ்ட் பிளேஸு, கொஞ்சம் பாதுகாப்பு இருக்குது, அங்கே பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சிம்லா பகுதிகளில். அப்போ அதை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? அப்போ அதற்கு அரசு சார்பாகவே நான் ஆட்களை உருவாக்கி என்னால் ஊர் சுற்றக்கூடிய பசங்க, அதாவது ஊர் சுற்றுறோன்னா வெட்டியாக கஞ்சாவை போட்டுட்டு சரக்கை போட்டு ஊர் சுற்றுறோம் இல்லை. இது இப்போ நீங்கள் வந்து ஒரு டூர் விளாக் பண்ணுறாங்க, இந்த டிடிஎஃப் பாசன் ஒரு தம்பி இருக்கார், விளாக் பண்ணுறாரு. அப்போ அவரை கூப்பிட்டு ஒரு அரசு சார்பாக அவருக்கு ஒரு போஸ்டிங்கை போட்டு கொடுத்து, உங்களோட வேலை நீ வந்து விளாக் பண்ணு, அந்த விளாக்கை வந்து அரசு சார்பாக தனி அரசே ஒரு யூடியூப் சேனல் நடத்தும், அந்த யூடியூப் சேனல் நடத்து, அதை பார்த்துட்டு வருவாங்க, அதை வச்சு பண்ணலாம். அவன் சார்பாக ஒரு டீமை உருவாக்கலாம். அப்படி தான் நம்ம சொல்கிறோம். அதாவது இது மேடையில் பேசும்போது உங்களுக்கு வந்து நீ ஊர் சுத்த பிடிக்கும்னா இந்த ஊர் சுற்றுற ஊர் பொறுக்கிகளை ஆக்குன்னு சொல்லலை, அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களை அது ஒரு எடுத்துக்காட்டு சொன்ன இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவர் சொல்லும்போது சொல்றது எல்லாமே சாத்தியம் தாங்க. அதிகாரம் வந்தானே சாத்தியம் இல்லைன்னு தெரியும். நீங்கள் அதிகாரத்தை கொடுக்காமலே வந்து இது எப்படி சாத்தியமா கேள்விதான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதிகாரத்தை கொடுத்தா மட்டும்தான். நீங்கள் வந்து கச்சத்தீவை மீட்போம்னு சொல்லி 1974 சொன்னால் நம்புறீங்க, சொல்லி ஓட்டு போடுறீங்க. 74 தேர்தல் வரைக்கும் கச்சத்தீவு மீட்போம், 81 தேர்தல் வரைக்கும் கச்சத்தீவு மீட்போம், 2001, 2004, 2009 இந்த தேர்தல் அறிக்கை மட்டும்தான் கச்சத்தீவு மீட்போம்னு சொல்லலை. இப்போ இந்த மோடி சொன்னதுனால இவங்க விட்டாங்க.
மோடி கையில் எடுத்தோடனே இவங்க ஓட்டிட்டாங்க. மற்றபடி கடைசி வரைக்கும் கட்சியை மீட்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை நீங்கள் நம்புறீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழிப்போம்னு சொல்கிறாங்க. 1967 தேர்தல் பிரச்சாரத்தில் ஏழைகளின் சின்னம் உதயசூரியன்னு சொன்னாங்க. நம்பி மக்கள் வாக்கு செலுத்தினான். இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஏழைகளின் சின்னம் உதயசூரியன்றாங்க. நீ ஆட்சிக்கு வந்து 70 வருஷமா ஏழைகளின் சின்னம் உதயசூரியன். அப்போ ஏழைகளே ஒழிக்கலை. அப்போ ஏழைகளை ஒழிக்கணும்னா அந்த உதயசூரியனை ஒழிக்கணுங்கிற நிலைப்பாட்டை வந்திருக்கோம். அப்போ அவங்க சொன்னால் நீங்கள் நம்புறீங்க. ஊழலை ஒழிப்போன்னு சொன்னால் நம்புறீங்க. நாங்கள் நல்லாட்சி கொடுப்போம்னு சொல்கிறோம் நம்புறீங்க. திராவிட மாடலாக நம்புறீங்க. நவீன தமிழ்நாடா இது? ஒரு பெண்ணுக்கு சாதாரணமாக ஒரு தன்னுடைய நண்பரோடு நடந்து போய் ஒரு இந்தியாவிலே ஒரு சேஃபஸ்ட் யூனிவர்சிட்டி, ஒரு டாப் 10 யூனிவர்சிட்டிகளை ஒரு நடந்து போகிற எந்த உரிமையும் இல்லாமல் அந்த பெண் பால் ரீதியாக துன்புறுத்தப்படுறா. அவளை வந்து மிக மோசமான முறையில் தரக்குறைவாக சமூக வலைதளங்களில் திமுகவோட ஐடி விங் எழுதுது. இது நவீன தமிழ்நாடுன்னு சொல்லி தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறாரு. பள்ளிக்கூடங்களில் ஆப்பின், கஞ்சா, ஹெராயின் என்னைக்காவது உங்களுடைய ஒரு 20 வயசு இருக்கும் உங்களுக்கு, என்னைக்காவது உங்கள் வாழ்க்கையில் மெத்தஃபெட்டமின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே மெத்துன்னா என்னன்னு தெரியும். இது வரைக்கும் நம்ம மெத்துனா கேள்விப்படலை. கிறிஸ்டல் மெத்து, ஐஸ் மெத்து, ஏன்னா இந்த ஜாபர் சாதிக்குன்னு ஒருத்தன் திமுகவுடைய அயலங்கனி பொறுப்பாளர் 2000 கோடிக்கு மெத்தப்பட்டபின் கடத்துறாரு. அப்போ இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் இல்லாத போதைப் பொருட்கள், ஏதோ எல்எஸ்டி ஸ்டாம்புன்னு சொல்கிறாங்க, நாக்கில் போட்டால் கரைஞ்சிரும், ஸ்டாம்பு ஒரு 3 மணி நேரத்துக்கு இருக்குன்னு இருக்குன்றாங்க. அப்புறம் கஞ்சா சாக்லேட்டு, கஞ்சா ஆயில், என்னென்னமோ பாம்பு வச்சு நாக்கில் கொத்த விடுறது, ஒரு விதவிதமான போதைப் பொருட்கள் வந்து இந்த ஆட்சியில் வந்து இருக்குது. எங்கே செயின் பிடிச்சு போனாலும் அவன் திமுக கட்சிக்காரனாக இருக்கான். கிளாம்பாக்கத்தில் ஒருத்தன் போதைப் பொருள் கடத்துறான், திமுக கட்சிக்காரன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து நவீன மாடல், நவீன ஆட்சி, நவீன தமிழ்நாடுங்கிறார். எது நவீன தமிழ்நாடு? சைபர் கிரைமில் கொடுத்த ஒரு புகாருக்கு 24 ஹவர்ஸில் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. பல புகார்கள் கொடுக்குறோம், நடவடிக்கை. ஆனால் திமுக பேசினாலோ, ஸ்டாலினை பேசினாலோ, உதயநிதி பேசினாலோ பாய்ந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம யார் புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்க்குறோம். ஒரு பொய்யா சொல்லும் போது தான் மக்கள் ஓட்டு போடுறான். உண்மையை சொல்லும்போது அது சாத்தியமா, இது நடக்குமா, இது ஃபேண்டசியா, இது கதை சொல்லியான்னு கேட்குறது வந்து அதிகாரம் அடையட்டும். அதிகாரம் வந்தாலும் தெரியும் சீமான் சொல்றது நடக்குதா நடக்கலையான்னு. இன்னொன்று, தலைவருக்கு வந்து நிதானமும் பொறுமையும் தேவை. சில இடத்துல இழக்க வேண்டிய ஒரு மனிதன் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் இப்போ கூட பிரபாகரனுடைய அந்த ஒரு விஷயம் வரும்போது அவர் பேசும்போது சொல்கிறாரு, அவர் தகாத வார்த்தைகள் வந்து அவருடைய அண்ணன் மகனை பேசுகிறாரு. அந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்த தேவை. தகாத, நானும் கூட இருந்தேன் அன்றைக்கி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில். தகாத வார்த்தைகள்லாம் சொல்லலை, பிக்காளி பையன்னு சொன்னார். நம்ம ஊரில் பிக்காளி பையனா சாதாரண வார்த்தை. வடிவேலு ஒரு 1000 படங்களை சொல்கிறார். பிக்காளி பையனா யாருன்னா தன்னுடைய தன்னுடைய நிலையிலேருந்து ஒரு தவறி செய்கிறவன், ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு. தலைவர் பிரபாகரனுடைய அண்ணன் மகன் என்பதனாலேயே ஒட்டுமொத்தமான ஈழத்துக்கு ஒரு அத்தாரிட்டி கிடையாது. இப்போ நீங்கள் கருணாநிதியுடைய மகன் என்பதனாலேயே அழகிரி வந்து ஆகச்சிறந்த ஆளுமை அப்படின்னு சொல்லிட முடியுமா? கருணாநிதி ஆகச்சிறந்த ஆளுமை கிடையாது, அது ஒரு விஷயம். இவங்க அண்ணாவுடைய வாரிசு என்பதனாலே வந்து கலைஞர் வந்து நேர்மையானவர்னு சொல்லிட முடியாது. எத்தனையோ மகன்கள், வாரிசுகள் வந்து உங்கள் அப்பா பேருக்கு வந்து களங்கம் விளைவித்தல் இருக்காங்க. அப்படி தலைவர் பிரபாகரனுடைய அண்ணனுக்கும் ஈழத்துக்குமே சம்மந்தம் கிடையாது. தலைவர் பிரபாகரனுக்கு குடும்ப உறவா கொள்கை உறவு முக்கியமான கொள்கை உறவு தான். அவருக்கு லட்சிய உறவு தான். அவருடைய எண்ணத்தையும் கொள்கையும் அவரை பார்க்காமலே தூக்கிட்டு போன அந்த 50,000 மாவீரர்கள் தான் அவருடைய பிள்ளைகள். அவருக்காக அந்த நிலத்துக்காக உயிர் நீத்த 2 லட்சம் மக்கள் தான் அவருடைய உறவுகளை ஒழிய இந்த கார்த்திக் மனோகரனுக்கும் அவருக்கும் துளியளவு கூட இரத்த உறவு இருக்கலாம், லட்சிய உறவு கிடையாது. அந்த அடிப்படையில் அவர் வந்து இன்னைக்கு திராவிட கட்சியோடு சேர்ந்து யூடியூப் புரோட்டஸு, இந்த தமிழ் கல்வி செந்தில், அரண்சை, இவங்க கூட உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் பேட்டி கொடுக்குறான்னா அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாதா? எங்களுடைய எதிர்கூடாரத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த ஈழம் அழியணும்னு நினச்சவங்க தலைவர் பிரபாகரனை வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டத்தை கூட போய் நின்றுக்கிட்டு, தமிழ் தேசியத்தை அழிக்கக்கூட நினைக்கிற ஒரு கூட்டத்தை கூட போய் நின்றுக்கிட்டு அவன் பேட்டி கொடுக்குறான்னா அவன் பிக்காளி பையன் தானே. அவனை சொன்னால் என்ன தப்பு இருக்குது? அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து நீங்களும் உங்களுடைய சேனல்லையும் சொல்கிறீங்க, அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் தப்பு செஞ்சால் தண்டனை தேவை அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இப்போ திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணியில் இருக்காங்க, திமுக ஆளுக்கட்சியாக இருந்தாலும். இப்போ வேங்கை விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயத்துலையும் எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம், பட்டியல் மக்களுக்கு பல விஷயங்கள் நடக்குது. ஏன் திருமாவளவன் அந்த கூட்டணியில் இருந்து கேள்வி எழுப்ப மாட்டுறாரு? எழுப்பினாலும் ஒரு சேஃப் சைடு எடுத்துக்கிறாரு. ஆதவர்ஜுன் அவர்கள் உள்ள பற்றி பேசினா கட்சியில் இருந்து ரிசைன் பண்ண வைக்கிறாங்க, அது சஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போதும் சீமான் அவர்கள் திருமாவளவன்னா இல்லை, அவர் எங்கள் அண்ணன் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற நிலைப்பாடு சரியா இருக்குன்னு தோணுது. அந்த நிலைப்பாடு இருக்கிறது என்னதான் அண்ணனாக இருந்தாலும் தவறு செய்தா கேட்க நம்ம சில பேர் அண்ணன் நினைக்கிறோம், அவங்க நம்மளை தம்பியா நினைக்கல அப்படின்னு தான் தெரிய வருது. திருமாவளவன் ஒரு வயசுக்கு மூத்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் அண்ணங்கிறாரு. இன்னொன்று அந்த காலகட்டத்தில் விசிகாவோடு அண்ணன் சீமானவர்கள் வந்து பயணிச்சதுனால அந்த மரியாதை அவர் கடைபிடிக்கிறாரு. சுபவி அவர்களோடோ இல்லை அறிவுமதி அவர்களோடோ எல்லோருமே ஒரு அண்ணன் தான் கூடுவார். ஐயா கருணாநிதி தான் சொல்லுவார். ஸ்டாலினை கூட எங்கள் பங்காளி, என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார்.
அவர் ஒரு உறவுமுறை வச்சு எல்லாத்தையும் அழைக்கக்கூடியவர். ஹெச் ராஜாவை எங்கள் ஐயாம்பார், தம்பி பாண்டேம்பார். அது அந்த உறவுமுறையினாலே அவர் வந்து மரியாதை வச்சுக்காரு சொல்ல முடியாது. மரியாதையை வந்து அவங்க கெடுத்துக்கிற மாதிரியான நடந்துக்கிறாங்க. இப்போ வந்து நாம் தமிழ்ச்சி மீது கடுமையான விமர்சனங்களை வந்து திருமாவளவன் வைக்கிறாரு. திருப்பி நம்ம வைக்கணும்னு தேவையில்லை. நீ அப்படின்னு நம்ம வந்து எதிரி வந்து யாரும் முடிவு பண்ணுறோம், நம்மளை எதிர்க்கணும் எல்லாம் நம்ம எதிரி ஆக்க இல்ல முடியாது. பட்டியல மக்கள் வந்து தன்னுடைய தலைவரா வந்து இங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ற திருமாவளவன் அப்படின்றப்போ அப்படிலாம் கிடையாது. இல்ல திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது நாம் தமிழர் அது கேட்கலாம்ல. இன்னைக்கு ஈவே ராமசாமி அவர்களுக்கு பேசும்போது நீங்க இதையும் கேட்கலாமே, ஏன் திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி வேங்கையல் விஷயத்துல வந்து இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்க, இல்லை இன்னொரு விஷயத்துல ஏன் இப்படி எடுத்தீங்க? பட்டியல் மக்களுக்கு பட்டியல் சமூக மக்களுக்கான மொத்தமான தலைவர் திருமாவளவன் சொல்றது மிக தவறு. அது கண்டிக்கத்தக்கது. அவர் வந்து விசிகாவோட தலைவர் தான். விசிகா வந்து ஒட்டுமொத்தமான பட்டியல் சமூக மக்களுக்கான தலைவர்கள் கிடையாது. தமிழ்நாட்டில் 1.5 கோடி பட்டியல் சமூகம் இருக்காங்க. 1.5 கோடி பேருக்கும் அவர் தலைவரா? 1.5 கோடி ஓட்டு அவர் வாங்கியிருக்காரா? 1.5 கோடி ஓட்டு வாங்கினார்னா அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருக்கணும். அவர் வந்து இருக்கிற ஒரு சீட்டு 2 சீட்டை காப்பாற்றுறதுக்காக, எம்எல்ஏ சீட்டை காப்பாற்றுறதுக்காக ஏதோ ஒன்று உருட்டாரு. வேங்கிய விஷயத்தை அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடு அரசு வந்து சிபிஐட்ட தள்ளி விட்டுருங்க, சிபிஐட்ட தள்ளி விட்டால் நாங்கள் வந்து சிபிஐ கூட சண்டை போட்டுக்குவோம், நீங்கள் வந்து இதை வந்து கையில் எடுக்காதீங்க, அப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு. அவரை பேசி நம்மளுடைய தரத்தை நம்ம தாழ்த்திக்க வேண்டிய அவசியம்னு பார்க்குறேன். ஏன்னா அவர் தரம் தாழ்ந்து போயிட்டார். இன்றைக்கி திமுகவுக்கு முட்டுக்குடி இடத்துல இருக்காரு. இன்றைக்கி விசிகாவுடைய தூத்துக்குடி மகளிர் அணி தலைவி காவல்துறையால் கடுமையாக தாக்கப்பட்டிருக்காங்க. அதை கூட கண்டிக்க முடியாத இடத்துல அண்ணன் திருமாவளவன் இருக்கார். அவரை பார்த்தால் எங்களுக்கு பாவமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது. அவருக்கு மீசை இருக்கிறது, அது முறுக்கி இருக்கிறது, ஆனால் அதுக்கான அர்த்தம் இல்லாமல் அவர் இருக்கார். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.